வணக்கம். வெல்கம் டு வினா பாட்காஸ்ட். ஓஜா ஏ ஓஜா ஏ ஏ ஓஜா. என்ன புதுசா கேப் விட்ட ஆரம்பிச்சோடனே தீம் மியூசிக் வேற வருது. ஆமா, இது கொஞ்சம் ஸ்பெஷல் எபிசோட், அதனால ஸ்பெஷல் மியூசிக். ஓ, சரி சரி, ஓகே ஓகே. லேட்டரா கனெக்ட் பண்றீங்க. கனெக்ட் கனெக்ட் பண்ணணும்ல உடனே. So, ஓகே இன்னைக்கு ஓகே. பேச போற எபிசோடுக்கு ரொம்ப ரெலவெண்டான மியூசிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி சரி. சரி, புதுசா பாட்காஸ்ட்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் என்ன, ஒரு இன்ட்ரோடக்ஷன், செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஸ். அந்த மாதிரி பண்ணிடுவோமா ரெண்டு பேரும்? ஐயோ, நீங்க வேற அதிசயமா அதிசயமா ரீஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டோம் போலயே. அதான் அதான். ம். இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டோன்னா எவ்வளவு ரிப்ளை பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம். பரவாயில்ல, இவ்வளவு பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஆமா. எல்லாருடைய அன்புக்கும் நன்றி. கரெக்ட். எதிர்பார்க்காத மாதிரி நிறைய பேர்லாம் பயங்கரமா உருகி உருகி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதான். அவ்வளவு அதனால அப்படியெல்லாம் இருக்க வேற சான்ஸ் வழி இல்லையா? இல்லையே. அப்படியெல்லாம் இருக்க சான்ஸ் இல்லையே. வாய்ப்பு எங்க இல்லையே. பர்மிஷன் கேட்டீங்களா அந்த மாதிரி? உம். வேற தப்பா பாட்காஸ்ட் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களோ? அதான் அதான். உம். பரவாயில்ல. அதான் இவ்வளவு அதனால வற்புறுத்ததுக்கு அவங்க, அப்புறம் போடாம இருந்தா அப்புறம் வந்து ஆமா, நீங்க ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுனால ஒரு பாட்காஸ்ட் பேசுவோமே சீன் உம். போடுறோம். சரி, ஓகே. என்ன உள்ள போயிருவோமா? என்ன ஆ, டாபிக்லாம் சொல்லி. போயிடலாம் போயிடலாம். ம். உங்க ஸ்லாங்கில் டாபிக் மறுபடியும் சொல்லிட்டு சொல்லணுமா? அந்த சொல்லிடலாமா திரும்ப? ஆ, சரி, ஓகே, சொல்லிடுங்க. எபிசோடுக்கு மியூசிக் போட்ட மாதிரி வழக்கமான பழக்க வழக்கம் பாரம்பரியத்தெல்லாம் மாத்தக்கூடாதுல்ல. கரெக்ட் கரெக்ட். கல்ச்சர்ங்கிறது பாரம்பரியம் என்னைக்குமே முக்கியம். மாறாத ஒன்னா தானே இருக்கணும். ஆமா முக்கியமா ஆமா. இல்லையா? ம். என்னதான் நீங்க அதனால அதை வெஸ்டர்ன் போட்டுருவோம், கான்செப்ட் அதை சொல்றேன். போயிட்டாலும் பழக்க வழக்கங்கிறது முக்கியம். இந்திய கலாச்சாரம்ன்றது பாரம்பரியத்தை விடக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய கலாச்சாரம். ம். ஓகே, வெல்கம் டு வினா பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து கர்மா. ரைட். ஸோ எதுக்காக? இதான் கரெக்ட். இப்ப போங்க. கரெக்ட். சரி, எதுக்கு அந்த மியூசிக் முதல்ல நான் போட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ரீசெண்டா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆல்மோஸ்ட் அட்லீஸ்ட் அரைகுறையாவது கேட்டிருப்பாங்க. ஒரு ஸ்டாண்டப் காமெடி இப்ப ரீசெண்டா பயங்கரமா வைரல் இருந்தாரு. சோ அவர் வந்து இந்த அசத்த பகுதி பண்டங்கா யாரு பண்டங்கான்னு கேட்டேன். வந்தாங்க இல்ல, அவரு வேற ஒரு காரணத்துக்காக. அதெல்லாம் பழைய இஷ்யூ ஆயிடுச்சோ, நம்மளும் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப லேட்டா பழசு. எபிசோட் போடுறோம். ஓகே ஓகே. அதாவது சரி போன சரி, ஓகே, பாட்காஸ்ட் போட்டு கண்டினியூ. அதுக்குள்ள 3 ஸ்டாண்டப் காமெடி ஃபேமஸ் ஆயிட்டாங்க. நீங்க இப்ப ஆமா, சரி, ஓகே ஓகே, கண்டினியூ. அதாவது நாங்க ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்றது யாரு அப்படின்னா, அசத்த போவது யாரு எப்போ சின்னி ஜெயந்தும் சிட்டி பாபும் வந்தாங்கல்ல அந்த டைம். அப்ப வந்து பண்ணியிருந்திருக்காரு. அவரு பார்த்தா இப்ப வந்து பயங்கர ஸ்டாண்டப் காமெடி ஆயிட்டாரு. வேற லெவல்ல ஆயிட்டாரு. வேர்ல்ட் லெவல்ல போயிட்டு ஸ்டாண்டப் காமெடி பண்ற அளவுக்கு பெரிய ஆளா இருக்காரு. ஆஸ்திரேலியால எல்லாம் ஷோஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியா, ஆமா. ஆமா. அதாவது குட்டி ஜக்கி அப்படின்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமா பாப்புலர் ஆயிருக்காரு. குட்டி யார் அப்படின்னா, ஜக்கியா? ஆமா, குட்டி நித்தி. அதுவும் ரெண்டுமே ம். கரெக்ட். சோ இப்ப என்னன்னா, யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இல்ல சாரி, யாரை பத்தி பேச போறோம் அந்த நாய்க்கெல்லாம் வந்து நம்ம இடத்துல பேச முடியாது. அதாவது இவர் தான் வந்து ட்ரிகர். இந்த நம்ம எபிசோட் கிடைக்காம டாபிக் கிடைக்காம சுத்திக்கிட்டு இருந்ததுக்கு அஹ், ம். அஹ், வந்து கடவுளா வந்து தொக்கா பாத்து. மாட்டினான்ற மாதிரி. ஆனா நம்ம கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, எந்த சோசியல் மீடியால எவன் சிக்குவான் என்ன பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு, அதான் அதான். ம். எங்கப்பா நம்ம ஆட்டோக்கார தம்பி ம். அப்படின்னு எவனா ஒருத்தன் நீட்டுவான் அவன் தலையை. ஆமா. அதனால எந்த ஜென்மத்து புண்ணியமோ வலையில வந்து நல்லா விழுந்தாரு டைமிங் கரெக்ட். பார்த்து. மதுரை மகா அவர் வந்து மதுரை மகா. ஆயில் அடிங்க குருஜி. குருஜி வேற என்ன வேற அவர் என்ன? அப்ப அந்த வைரலான காமெடி பாத்தீங்களா? அந்த காமெடி கடவுள் வச்சு தான் காமெடி பண்ணியிருந்தாரு அவரு. அப்படியா, கவனிக்கலையே. கவனிக்கலையா? என்ன காமெடி வந்துச்சு? அந்த காமெடி இப்ப சொல்லவா? வேணுமா? சிரிப்பு வருமா? அஹ், ஒரு அதான் அதாவது இமேஜின் ஈரோடு மகேஷ் ஸ்லாங். ஓ, அந்த ஈரோடு டிபிக்கல் பேசுறாங்க. தமிழ் ஸ்டாண்ட் அப் காமெடியனோட ஸ்லாங் ஒண்ணு இருக்கும்ல. ஆமா ஆமா இப்படிதான் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, கரெக்ட். ம். ஒருத்தன் வந்து ஒரு ஊருக்கு புதுசா போனானா. அந்த ஊர்ல வந்துட்டு சாமி கும்பிடுறன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ஒரு மரத்துல மேல கல் எறிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். சரி என்னடா சாமின்ற பேர்ல கல்லை விட்டு எறிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்படி யாரா சாமி கும்பிடுங்கன்னு கேட்டதுக்கு, இங்க இதுதான் வழக்கம், இப்படிதான் கும்பிடணும்னு சொல்லி இவனையும் நீயும் கும்பிடு கும்பிடு அப்படின்னு சொன்னாங்களாம். சரி அவனும் வந்துட்டு எப்படிடா சாமி மேல எப்படிடா கல் எறியறதுன்னு ரொம்ப தயங்கி தயங்கி என்ன பண்றதுன்னு தெரியாம கல்லை எடுத்து எரிய போற மாதிரி போயிட்டு பக்கத்துல இருக்க புளிய மரம் மேல எரிஞ்சுட்டானா. சரி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்களா, அவரை மாதிரி சொல்ல முடியல. இந்த மாதிரி சாமி இப்படி நீ கும்பிடலன்னா சாமி உன் கண்ணை கெடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால இவர் வந்துட்டு என்னடா வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு கல்லை விட்டு எரியற மாதிரி போய் பக்கத்துல இருக்க புளிய மரத்துல அடிச்சுட்டாராம். சரி கண்ணு ரெண்டும் போயிடுச்சான். அப்ப வந்து கடவுள்கிட்ட போய் அவர் வேணாராம், ஏன் சாமி உன் மேல அடிக்க கூடாதுன்னு சொல்லி தானே பக்கத்துல இருக்க புளிய மரத்து மேல அடிச்சேன், நீ என் கண்ணு ரெண்டையும் பிடுங்கிட்டே அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கு சாமி சொன்னாராம், ஏன்டா இத்தனை வருஷமா அவங்க என்னை கல்ல விட்டு அடிக்கிறாங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சு வந்து நான் புளிய மரத்துல உட்காந்துருந்தேன், நீ ஏன் மேலே கல்ல விட்டு எறியா அப்படின்னு சொன்னாராம். ஓஹோ. ம். இன்சர்ட் கிரவுட் சியரிங். கிளியர் பண்ணாங்களா? அட்ரா அட்ரா அதான் வாக்குமா போடுவாங்க எல்லாம், அசத்த போது யாருல வரும்ல கலக்க போகுது யாரும் இருந்தா அப்படிங்கிற இங்க மாதிரி அட்ரா சொல்றான். அட்ரா ஆக்ஷன் அப்படின்னு பாரு. அந்த மாதிரி. சரி, இதாங்க காமெடி. காமெடி முடிஞ்சிருச்சுங்க. நினைச்சேன் நான் இப்படிதான் இருந்தா அதனால யோசிச்சேன், முன்னாடியே சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சேன். அசத்த போது யாரு காமெடின்றப்ப தெரிஞ்சிருக்கணும், அதுல சரி, சரி. இவருன்றப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சிருந்திருக்கணும் ஆமா, எப்படி இருந்திருக்கு காமெடின்னு. கரெக்ட். அப்படி ஆரம்பிச்சவர் தான் இப்ப வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஆன்மீகம்னா கடவுள் நான் உட்காந்து ம். சொற்பொழி வாத்திக்கிட்டு இருக்காரு, சத் சங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்ட். சரி, ஷார்ட்டா ஒரு என்ன பேக்ரவுண்ட் சொல்லிருங்க ரீகேப். தெரியாதவங்களுக்கு. அதான் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஒரு ஒரு குரூப் இருக்கு. அது என்ன குரூப்னு சொல்ல தெரியல. அந்த குரூப்ல வந்து மகாவிஷ்ணுன்னு ஒரு ஆள் இருக்காப்ல. ம். அவர் வந்து என்னன்னா தன்னைத்தானே ஒரு ஆன்மீக குரு மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய நாட்டுக்கு போறது, அங்க இருக்கிற அரசியல்வாதிகளை சந்திக்கிறது, ஓ. இங்க சொற்பொழிவு அங்க சொற்பொழிவுன்னு பண்றது, அந்த மாதிரிலாம். என்ன ஸ்ரீலங்கால போய் எல்லாம் யாரோ ஒரு மினிஸ்டர் சந்திச்சிருக்காரு, இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா சீஃப் மினிஸ்டரு எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாரையும் சந்திச்சு மீட் பண்ணி போட்டோ எடுத்து வச்சிருக்காரு, ஓ. எல்லாருக்கிட்டையும் ஃபேமஸா இருக்காரு. ஓகே. அவரை வந்து ஒரு ஸ்கூல்ல, சென்னையில இருக்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து இதுக்கு கூப்பிட்டு இருந்திருக்காங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்ணணும்னு. அவர் போய் உட்காந்து இன்னொன்னு மிஸ் மோட்டிவேஷனல் பண்ணிட்டீங்க, ஸ்பீச் பண்றேன்றப்ப என்னது அவர் டைரக்டர் ஆக்சுவலா. டைரக்டரா? ஆமா, நான் செய்த குறும்புன்னு ஒரு படம் எடுத்துக்காராமே. ஆமா ஆமா ஆமா, படம் வரப்போகுது இல்ல, வரப்போதா இனிமேல் தான் வரப்போகுதுன்னு வந்துருச்சா? நினைக்கிறேன். ஓ, இனிமே தான் இல்ல வரப்போதா? இல்ல, இனிமேல் தான் வரப்போகுது போல. ஓ, ஆமா ஆமா, பார்ட் நான் டைம் செய்த டைரக்டரா? குறும்பு. ஒரு ஒரு சித்தரா இருந்துட்டு அதை வந்து ஒரு முனிவரா இருந்துட்டு பார்ட் டைமா டைரக்ட் பண்றாரா? பரவாயில்லையே, மார்க்கெட்டிங். பேஷனேட்டா. ம். மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். ஏங்க நிஜமாவே இவர் தான் டைரக்டரா? டைரக்டரான்னு தெரியல, இவரு அவரு ஐ திங்க் ப்ரொடியூசரா அந்த மாதிரி எதுவும் ஆமாங்க, இருப்பாப்லையான்னு தெரியல. டைரக்டர் தான். டைரக்டட் பை மகாவிஷ்ணு. அப்படியா? ஆமா. ம். அப்படியா போட்டிருக்கு. ஆமா. ரைட்டு. சரியா? அவ அடுத்த அடுத்த சாரி சாரி. reel. அப்ப கண்டென்ட்டுக்கு ரெடியா இருக்கு ஒண்ணு. அஹ் சொல்லுங்க. எங்க விட்டேன்? அப்படி வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கூப்பிட்டப்ப இவர் போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, ஆன்மீக சொற்பொழிவு மாதிரி பேசிக்கிட்டு, ம். இப்போ கை கால்லாம் சரியா இல்லாம, இல்ல கண் பார்வை இல்லாமல்லாம் பிறக்கிறவங்க, இல்ல ஏழையா பிறக்கிறவங்க, கீழ் ஜாதியில பிறக்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்துட்டு ஏன் அப்படி பிறக்காங்கன்னா, அவங்க போன ஜென்மத்துல பண்ண பாவத்தினாலதான். பாவ ம். புண்ணியம் தான் நம்மள டிசைட் பண்ணோம், அதனால நீ எந்த பாவத்தையும் செய்யாம இருக்கணும்னு குழந்தைகள்கிட்ட போய் ம். கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆ. அப்போ வந்து அதான் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் மோஸ்ட்லி இப்ப சொல்லும் போதே மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது என்ன இன்சிடென்ட்னு. அந்த ஸ்கூல்ல இருந்த ஒரு டீச்சர் வந்துட்டு ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரிலாம் ஆன்மீக சொற்பொழிவுலாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு இவர் வந்து ம். பயங்கர பெரிய இவர் மாதிரி, இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மீ a question I will ask you a question, you have to answer me ஏய், in a என்ன way, in a கொஸ்டின் manner கேட்டா அப்படின்னு பதில் சொல்றா? இருந்தாரு. நீ சம்பந்தமே இல்ல. வேணா பதில் சொன்னியா கேட்டதுக்கு? அதானே. உங்க உங்க பேர் என்ன சார்? வேற சார் என்ன? சார் இஃப் யூ வாண்ட் மீ டு ஆன்சர் ஐ வில் ஆஸ்க் யூ a question அப்படின்னு இருந்தாப்ல. இதுல இதுல தப்பு தப்பா இங்கிலீஷ் வேற இங்கிலீஷ் அப்படிங்கிற வேற. மாதிரி அதான். அப்படி பேசிக்கிட்டு இருந்தாப்ல. ஆமா. அதான் அந்த பஞ்சாயத்து பெருசாகி அப்புறம் அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இப்ப ஜெயில வச்சு அவருடைய ம். வண்டவாளங்கள் எல்லாம் இப்ப தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நீண்டுகிட்டே போகுது, கேஸ் இழுத்துக்கிட்டே போகுது. ஏதோ இப்ப இங்க இருந்து ஏதோ திருப்பூர்ல கொண்டு போயெல்லாம் அவங்களோட ஃபவுண்டேஷன் வச்சு ஏதோ விசாரணை எல்லாம் நடக்குதுன்னா போயிட்டு இருக்கு. இப்ப அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. அப்ப இப்ப பெரிய நம்ம அவரை கண்டிப்பா. பத்தி பேச போறதில்ல. கண்டிப்பா பெரிய ஆளாயிருவாரு. ம். இதான புள்ளி, இதான ஆரம்ப புள்ளி. எப்படான்னு இருந்திருக்காப்ல. பிளான் பண்ணி போட்டிருக்காரு. எப்ப அவன் தாங்க வந்து போட்டிருக்கான். ஸ்கூல்ல எதுவும் அதான் ஆமா, கண்டுபிடிக்கல. அவங்க பேஜ்ல தான் அந்த வீடியோ. அவங்க தான். நானும் இந்த வீடியோ வைரல் ஆனப்ப எப்படா எவனோ போன்ல எடுத்த வீடியோனா இவ்வளவு கிளியராலாம் இருக்காது, ஆடியோ எப்படி அதான். எடுத்திருக்கானுங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தா ம். அவனுங்க அபிஷியல் பேஜ்ல வெளிவிட்டிருக்கானுங்க. அதான் அவங்க அது சரி, பிளான் பண்ணி ஃபேமஸ் ஆகுறதுக்கு குருஜி இது எவ்வளவு மட்டும் நாள் தானே இப்படி பெட்டி கேஸா மாற்றுறது, பெருசா correct. ஏதாவது பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க. சொல்லு ம். சொல்லு. இல்ல, குருஜி வந்து இது மட்டும் சொல்றது இல்ல, நிறைய சொல்லியிருக்காரு. அஹ் நான்வெஜ் அஹ் சாப்பிடக்கூடாதாமா. நான்வெஜ் சாப்பிட்டா அஹ் நான்வெஜ் சாப்பிடுற மனுஷன் சாஃப்டா இருக்க மாட்டானாமா. அவனுக்கு வந்து ரஃப் அண்ட் டஃப் ஆயிடுவாராமா. கேரக்டரே அந்த மாதிரி ஆயிருவான். அஹ் அப்புறம் வந்து அஹ் அந்த உயிரை கொல்றோம்ல, அந்த உயிரோட வந்து வலி வந்து உங்களை கர்மாவா வந்து தாக்குமாமா. அதனாலதான் அஹ் நான் அஹ். சாப்பிடக்கூடாதாமா. அப்புறம் இன்னொன்னுல என்னமா சொன்னாலே 12 நாள் அடக்கி வச்சு மேல ஏத்தி நெத்தியில நிறுத்தினா மேல அது அப்படியே மேல கிளம்பு. எதுக்கு அதுக்குள்ள போய்கிட்டு. சரி சரி. உம். அப்புறம் வந்து டிரான்ஸ் எல்லாம் பிறந்துடக்கூடாது, இது டிசபிலிட்டா பிறந்துடக்கூடாது. இது யாரா சொன்னது? அவையார் உம். சொன்னதாமா. அரிது அரிது மானுடராய் ஆஹ் பிறந்து அரிது, கூன் குருடு செவிடு நீங்கி ஆமா. பிறந்து இருக்குது. அந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை இல்லாம பிறக்கணும். அந்த மாதிரி பழைய ஜென்மத்துல ஏதாவது பண்ணியிருந்தா இந்த மாதிரிலாம் நடக்கும் நம்ம இந்த ஜென்மத்துல. ஸோ அதெல்லாம் இல்லாம பிறகு ரொம்ப உம். முக்கியம். ஆல்சோ வந்து டிரான்ஸ் உம். எல்லாம் பிறந்துட்டா ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரிலாம் பிறந்துடக்கூடாது அப்படின்னு இருக்காப்ல. உம்.
ம். ம். எனக்கு என்ன ஒரு மாரி பயங்கர இவங்க மேலலாம் ஒரு மாரி ஒரு ஒரு ஆச்சரியம், ஒரு ஃபேசினேஷன் என்ன இருக்கும்னா, ம். கரெக்ட்டா வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர கொண்டு வந்து இவன் விடுற இதுக்கெல்லாம் வந்துட்டு அத அட்ரிபியூட் பண்ணி பேசிடுறானுங்கல்ல. ஔவையாரே திரு சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் திருவள்ளுவரே என்ன, சொல்லியிருக்காங்கன்னு. திருமூலர் என்ன, அம்பேத்கர் என்ன, ஆ எல்லாரும் சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் ம். எல்லாரையும் இழுத்துடுறான். ம். ஆமா. இல்ல, அதான். சோ அதனால இப்ப இத ஒண்ணு கொண்டு வந்துடுறாங்க, அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு. அது இன்னொன்னு சொன்னா பாத்தியா, ஆ உங்க உங்க ஆ அவரை விட முதன்மை கல்வி உங்களுக்கு அலுவலரோட தெரியுமா? நீங்க வந்து அறிவுல சிறந்தவரா? அவரோட உங்களுக்கு விவரம் தெரியுமா? என் ஆ அதுதான். முதன்மை கல்வியாளரோட உனக்கு தெரியுமாடா? அதான். அதான். இந்த அந்த என்ன சொல்றது? அவர் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. ஆ. அதுக்கு வந்து உடனே வந்துட்டு ஏன் அப்படி ஒரு லா இருக்கா அப்படின்னா, அதுக்கும் அவர் வந்துட்டு ஆமா லா இருக்கு ஆ. அப்படிங்கிறாரு. ஆ. உடனே அப்படியே அந்த அந்த மிரட்டிக்கிட்டே அந்த நடந்து க்ளோஸ்ல போயிட்டே இருப்பாங்கல்ல அப்படியே. ஆமா, ஆமா. இந்த சொல்லு சொல்லு என்ன சொல்லு என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி கிட்ட என்னல்லா, போய் போய் எத்தனை என்ன பேராகிராஃப், லா எத்தனை காட்டுங்க. லைன் கொடுத்துருக்காங்க. என்ன லா என்ன காட்டுங்க அப்படின்னா நீ பேசு உட்காரு எடுத்து கரட்டும் அவரு. ம். ம். அதுக்குள்ள வந்துட்டு இப்பயே சொல்லு என்ன மனப்பாடமா ஒப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு வேற வேலை இல்லையா அவங்களுக்குலாம்? அதான். இல்ல, இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் வந்து இப்படி நினைக்கிறாங்க, இது என்ன ஒவ்வொரு ஸ்கூல்லயும் பண்றது தானே, நிறைய கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்கு, முஸ்லீம் ஸ்கூல் இருக்கு, ஹிந்து ஸ்கூல் இருக்கு, எல்லாத்துலயுமே வந்து இதெல்லாம் பண்றது தானே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இதுல என்ன தப்பு, என்ன ம், பிரச்சனைங்கிறது சொல்லணும். ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ல ம், பண்றது வேற, ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ம், எந்த ஒரு ரிலிஜியஸ் ஒரு ரிலிஜியஸ் ஐடென்டிட்டியோ ரிலிஜியஸ் சார்ந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்லயே இருக்குது. ஸோ அது இருக்கிறதுனால தான் வந்து இந்த ம், மாதிரி அப்போஸ் பண்றோம். இல்ல சும்மாலாம் அது சொல்றது இல்லை கவர்மெண்ட் ம், ஸ்கூல்ல பண்ணக்கூடாது அப்படின்னு. ம், அதுவும் இல்ல பண்ணலாமா ம். பண்ணக்கூடாதுங்கிறது இல்லாம கவர்மெண்டோட காசு என்ன, இவங்க இன்வைட் பண்றது, அங்க ஆர்கனைசேஷன் நடத்துறது எல்லாமே ஆ, வந்து, இந்த ஈவெண்ட் நடத்துறது எல்லாமே கவர்மெண்ட் காசு. கவர்மெண்டோட, அதாவது ம், எல்லாமே டாக்ஸ் பண்ணி தானே. ம். ஆமா. எந்த லா, எந்த ஆர்டிகல்லாம் கேட்டீங்கன்னா வேற நீங்களே எடுத்து படிச்சுக்கங்க. அனுப்பி விடுறோம் உங்களுக்கு. யாருக்கு வேணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சு விடுறோம். ம். இல்ல, நீங்க பழைய ஆளுங்கெல்லாம் சொன்னீங்க, சயின்ஸ் வேற இழுத்துறானுங்க அதோட சேர்த்து சேர்த்து. இது கர்மான்னு சொன்னா சரி, அதெல்லாம் விடுங்க. கர்மான முதல்ல என்னன்னு சொல்லுங்க, அதெல்லாம் அப்புறம் போவோம். ஆமா. கர்மா கர்மா அதான் இப்ப நம்ம வந்து ஆக்சுவலா இன்னைக்கு எபிசோட்ல அவரை பத்தி பேச போறது இல்ல. கரெக்ட், கரெக்ட். மெயினா வந்து கர்மாங்கிற விஷயத்தை தான் பேச போறேன். ஏன்னா இப்ப வந்து இது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப பாப்புலரான ஒரு கான்செப்டா இருக்கு. இப்போ முன்னாடி கூட பழைய ஆட்கள் கூட வந்து இந்த கருமான்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல எல்லாம் தமிழ்நாட்டுல ஆமா. மெயினா இந்த போன ஜென்மத்து பாவ புண்ணியம்ன்றது ரொம்ப வருஷமா வழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆ. இப்ப இந்த கர்மாங்கிறத வந்து அதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த கர்மா இஸ் பூமரங் கர்மா இஸ் பிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ கரெக்ட். வெஸ்டர்ன்ல இருந்தும் அந்த அதை வந்து ஒரு மாதிரி ஒரு கூலான ஒரு ஒரு கோட் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால ரெண்டி. அதை வந்து ஒரு படத்துல ஒரு டயலாகா ஒரு ஸ்டோரியில உள்ள சும்மா சொல்றதுன்றது ஓகே, அது பிரச்சனை இல்லை. அதை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு இதுக்காக யூஸ் பண்றது வேற. ம். ஆனா அதுல வருது, அவங்களும் அதை பேசுறாங்கன்றதுனால அது உண்மை, அதுதான் கரெக்ட்ன்ற நம்பிக்கைக்குள்ள எல்லாருமே போற மாதிரி தெரியுது. அதனாலதான் இது என்ன அப்படிங்கிறத பேசிடணும். இது ம். அது 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 இட் லீட்ஸ் டு இந்த ஸ்டேஜ்ல இப்ப இந்த இவன் பேசுற மாதிரி வந்துட்டு நீ ம். இந்த உலகத்துல இப்ப நீ சமம் இல்லாம பிறந்ததுக்கான காரணமே வந்துட்டு போன ஜென்மத்துல இருந்ததுதான் அப்படின்றது ஒண்ணு வந்து இதுல என்ன பிரச்சனைனா, நீ அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நீ அதை ம். எப்படியும் ப்ரூவ் பண்ண போறது இல்ல. ம். வடிவேல் சொன்ன மாதிரி எவன் பொண்டாட்டி பத்தினி அவன் கண்ணுக்கு தான் தெரியும்ன்றதை தான் நீ இன்ன வரைக்கும் லாஜிக்கா வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க. யார் என்ன கேட்டாலும் நம்பிக்கையா ம். நீங்க நம்பணும், நம்பினாதாங்க பார்க்க முடியும்னு பேசிட்டு இருக்காங்க. ம். அதை வச்சு இதுதான் நம்ப பிரமாதம். தேவையில்லாது. இது கர்மா சொல்லலாம் கூட அஹ் சரி விட்டுறலாம். அவன் என்ன மோசமா அஹ் பேச தெரியுமா, நீங்க வந்து ஒரு மந்திரம் சொன்னா இங்க இருந்து அஹ் அங்க பறக்கலாம், இன்னொரு மந்திரம் சொன்னா ஆமாங்க. நெருப்பு மழை பெய்யும் அப்படிங்கிற. டேய், ஆமா. எனக்கு புரியல. என்ன புக்ஸ்ல எல்லாம் நீங்க என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றான். என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? அதெல்லாம் படிச்சா உனக்கெல்லாம் ஸ்கூலே தேவையில்லை அஹ், அப்படின்னு 10வது தான் பேசிட்டு படிச்சிருக்காப்ல இருந்தாப்ல. answer. ஆமா அது தெரியுமா? ஆமா ஆமா. சோ அந்த கான்செப்ட வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்னைஸ் பண்ணி ம். திரும்பவும் அங்க வெஸ்ட்ல இருந்து கன்சியூம் பண்ற மாதிரி இங்க கொண்டு வந்து இப்ப அத ஒரு மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அஹ், அதான் பேசிக்கா வந்து கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்மான்ற வார்த்தையோட டைரக்ட் மீனிங்னு பார்த்தா செயல், ஆக்ஷன், அவ்வளவுதான் அர்த்தம். ம். அது ஒரு ம். ஐ திங்க் அது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து உங்களோட செயல்னால வரக்கூடிய விளைவுகளை கர்மா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அஹ், வழக்கத்துல இப்போ வந்து உனக்கு ஒண்ணு நடக்குது, நீ உனக்கு ஒண்ணு நல்லது நடக்குது அப்படின்னா நீ ம். உன்னோட கர்மா தான். நீ இதுக்கு முன்னாடி செஞ்ச ஏதோ ஒரு நல்ல செயல்னால இன்னைக்கு உனக்கு ஒரு நல்லது நடக்குது. இப்போ இதே ம். உனக்கு ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா அதுவும் உன் கர்மா தான். இதுக்கு முன்னாடி நீ வந்து ஏதோ ஒரு கெட்டது பண்ணியிருக்க, யாருக்கோ பண்ணியிருக்க, அதனால இன்னைக்கு உனக்கு அந்த கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த கர்மான்ற வார்த்தையை யூஸ் பண்ற ம். வழக்கம். ம். ஆனா இப்படி யூஸ் பண்றதுனால அதுல என்ன சிக்கல், ஏன் அதை அப்படி சொன்னா என்ன, அப்படி நம்புனா என்ன, அந்த நம்பிக்கையில உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம். ஏன்னா கரெக்ட், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நிறைய பேர் கேட்பாங்க, ம், நீங்க வந்து அவர் சொல்ற மத்ததெல்லாம் விட்டுருங்க,
அவர் என்ன சொல்றாரு, ம், பேசிக்கா வந்து பாவம் பண்ணக்கூடாது, மத்தவங்களுக்கு கெட்டது பண்ணக்கூடாது, நல்லது பண்ணணும்னு சொல்றாரு. ம், நல்லது பண்ணா ம், நல்லது தானே. சின்ன குழந்தைகிட்ட போய் இப்படி சொன்னா அவங்க நல்ல விதமா வளருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அது ம், அப்படி கிடையாது இல்ல. ம், இந்த கர்மான்னு பேசுறவங்க எல்லாருமே நீங்க நல்லது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பேசுறாங்க. ஆனா அது ம், உண்மை கிடையாது இல்ல. ம். நீங்க நல்லது பண்ணா இட் நாட் நெசசரி தட் இட் ஆல்வேஸ் கம்ஸ் பேக் டு யுவர் குட். அது கிடையாது. அதுதான். நீங்க ம். நல்லது பண்ணணும்னு ரேஷனலிஸ்ட் ப்ராக்ரசிவ்ஸ் எல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதுதான் கரெக்ட், அதுதான் வந்து மாரலி ரைட்டிங் இருக்கா சொல்றாங்க. அப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு நல்லது உங்களுக்கு. அதான் இப்போ சொல்லுங்க. இல்ல இல்ல அதான் இப்போ வந்துட்டு அப்படி பார்த்தா நல்லது பண்ண எத்தனையோ பேரு நல்லா இருந்திருக்கணும்ல. லைக் கரெக்ட். லைக் எப்படி சொல்றேன்னா தான் ரொம்ப பெரிய வருமானமே இல்லாத ஒரு லோ எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க எத்தனையோ பேரு சுத்தி இருக்கிறவங்களா நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா இருக்கலாம். கரெக்ட். அவனுங்க எல்லாருமே வந்துட்டு வாழ்க்கையில சந்தோஷமா நிம்மதியா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா வசதி இருக்கு, ஹெல்த்தியா இருக்காங்க. இல்ல ம். அப்படி அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்ல. ம். முதல்ல அதை எப்படி மெஷர் பண்றது? இப்போ ஓகே நான் நல்லது பண்றேன், எனக்கு நல்லது நடக்கும். எது ம். நல்லது? ம். நான் பண்ணதை எதை நீ நல்லதுன்னு சொல்ற? எனக்கு நடக்கிறத எதை நீ நல்லதுன்னு சொல்ற? கரெக்ட். அதவே ம். நீ டிஃபைன் பண்ண முடியாதுல்ல. உனக்கு நல்லதா இருக்கிறது எனக்கு கெட்டதா இருக்கும்ல. ஆ. இப்போ எனக்கு ஒரு 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 பஸ்ல ஏறுறேன், ஒரு கூட்டமான பஸ்ல ஏறுறேன், மொத்தமே ஒரு சீட்டு தான் காலியா இருக்கு. நான் பின்னாடி டோர்ல ஏறி இருக்கேன், நீ முன்னாடி டோர்ல ஏறி இருக்க. ஆ. நான் வந்து முன்னாடி போய் உட்காந்துட்டேன். இது ஆ. எனக்கு நடந்த நல்லது, உனக்கு நடந்த கெட்டது. ஆ. இப்ப இது வந்துட்டு அந்த விஷயம் நடந்துச்சு அப்படிங்கறதுனாலே இது நல்ல விஷயம், இது கெட்ட விஷயம்னு எதையுமே நம்ம நம்ம இதையே பேசிட்டு இருக்கோம். நல்லது கெட்டதுன்னே எதையுமே டிஃபைன் பண்ண முடியாது. ம். ஒவ்வொன்னும் பெர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொருத்தனோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு அது மாறும்னு பேசிட்டு இருக்கோம். இதுல ம். நீ பண்ண நல்லதுக்கு உனக்கு நல்லது நடக்கும், நீ பண்ண கெட்டதுக்கு உனக்கு நல்லது நடக்கும்னா அதை எப்படி நீ டிஃபைன் பண்ற? அதுக்கான அதை ம். எதை வச்சு நீ சொல்றன்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல நம்ம அந்த அளவுக்கு டீடைல்டா அந்த டைரக்ஷன் கூட நம்ம போக வேணாம், பிலாசபிக்கலான கூட போக வேணாம். ம். சிம்பிளா ஓகே. எடுத்துக்கங்க. எவ்வளவு பேர் வந்து லைக் ஆல்மோஸ்ட் கெட்டது மட்டுமே பண்றவங்க இருப்பாங்க. எவ்வளவு வந்து மொலஸ்டர்ஸ் இருப்பாங்க, ரேபிஸ்ட் இருக்காங்க. இந்தியால எத்தனை ரேப் நடக்குது ஒரு வருஷத்துக்கு? அதுல எத்தனை பேர் ம். actually பிடிபடுறாங்க? பிடிபடாதவங்க கண்டினியூஸா பண்ணிட்டே தானே இருக்காங்க. கரெக்டா? இல்ல அதெல்லாம் விடுங்க. இப்போ வந்து ஆமா. அதானி மாதிரி ஒரு பயங்கர பணக்கார ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ம். கண்டிப்பா கெட்டது பண்றான்னு உங்களால சொல்ல முடியும். ஏன்னா இத்தனை ம். என்விரான்மெண்டல் டிசாஸ்டர்ஸ் பண்றாங்க, இல்ல வந்து புவர் பீப்புள் அவங்களோட லைவ்லிஹுட் ம். அஃபெக்ட் நிறைய பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ம். கெட்டது நடக்கும்னு எத்தனை வருஷம் வெயிட் பண்றப்ப இது என்ன லாஜிக்? உங்களுக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு கெட்டது நடந்துகிட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியாது. கடவுள் பார்த்துப்பார். ஓ, அப்படி. ம். ஆமா, ஆமா. நான் இவ்வளவு காசு அதுதான். சம்பாதிச்சிருக்கேன் ஆனா எனக்கு ஹாப்பினஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கடவுள் வச்சிருக்காரு ட்விஸ்ட். ஆ காசு முக்கியம் இல்லைங்க வாழ்க்கையில. கரெக்ட். பேங்க் ம். பேலன்ஸ் என்ன? அதான். இல்ல, இன்னொன்னு முக்கியமான விஷயம் ஆ, என்னன்னா, இந்த கர்மான்னு பேசுறவங்க எல்லாருமே ஓரளவு நல்ல ப்ரிவிலேஜ்டா ம். நல்ல ஒரு பங்களால உட்காந்துக்கிட்டு, கார்ல நல்லா உட்காந்துட்டு, ஏசி கார்ல உட்காந்துட்டு அப்படி உட்காந்து பேசுறவங்க தான் இருப்பாங்க. யாருமே இது வந்து இந்த இந்த அஹ், என்னது அஹ், விளிம்புநிலை மக்கள்னு சொல்றவங்க அந்த கர்மால நம்புறது கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்குதுங்க. அதாவது நான் வந்து இந்த உலகத்தை பார்க்க தேவையில்ல. இல்ல அப்படி சொல்றீங்களா? எனக்கு என்னமோ அவங்களுக்குமே இந்த நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. நீங்க ம். சொல்லுங்க, நான் வரேன். ம். இல்ல, ம். அதாவது மத்தவங்களாவது கடவுள் கடவுள் நம்பிக்கை அந்த மாதிரி போயிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து ம். சொகுசா வந்து இது வந்து அவங்க பண்ணதோட விளைவு. நான் வந்து நல்லது பண்ணிருக்கேன், அதனால வந்து நான் வந்து சொகுசா இருக்கேன். அவங்க ரோட்ல இருக்காங்க, அவங்களுக்கு இது ம். இல்ல அப்படின்னா அவங்க வந்து நல்லது பண்ணல, இல்ல போன ஜென்மத்துல நல்லது பண்ணல அப்படிங்கிறானுங்க. இது ம். எதுல கொண்டு போய் விடுது ஆக்சுவலா? என்ன இது நம்புறதுனால என்ன எஃபெக்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறதையும் பேசணும், முக்கியமா பேசணும். அதுக்காக தானே பேசுறது இது. ம். ஏன்னா ஆமா. இப்ப ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ் பர்சன் இருக்காங்க. கேஸ்ட்னாலேயோ இல்ல ம். டிசபிலிட்டினாலேயோ இல்ல வேற எந்த காரணம் இருக்கட்டும், எக்கனாமிக்கலா இருக்கட்டும், அவங்க ம். வந்து இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அஹ், அதை அதை அக்னாலேஜ் பண்ணணும்ல. அப்படி அக்னாலேஜ் பண்ணாதானே அதுக்கேற்ற மாதிரி ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எடுப்போம், அதாவது கவுண்டர் மெஷர்ஸ் எடுப்போம். நீ அதே பண்ணல, ஆ. இப்படிதான் இருக்காங்க, அது காரணம் அவங்க பண்ணிக்கிறது தான், அவங்க இப்படி பண்ணதுதான் காரணம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு எப்படி சொல்றது, அதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லாம போயிரும்ல. ஆமா. அது ஒரு பிரச்சனை. அவங்க ம். இந்த சூழ்நிலையில இருக்காங்கங்கிறது ஒரு பிரச்சனை தான். அவங்கள ம். வந்து எல்லாரையும் மாதிரியும் அவங்களும் எல்லா வசதிகளையும் அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு அவங்கள ஏத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆனாதான் அது வந்து நம்மளுடைய பொறுப்பு. நான் ம். நல்ல ப்ரிவிலேஜா இருக்கேன், அவங்க அண்டர் ப்ரிவிலேஜா இருக்காங்கன்னா அவங்களும் என்னுடைய ப்ரிவிலேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கான இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற பொறுப்பு என்னோடது. ஏன்னா நான் மேட்ல இருக்கேன் அப்படின்னு ம். நினைச்சாதான் அந்த செயல் நடக்கும். இது விக்டிம் அவன் பிளேமிங். அவன் பண்ண பாவத்துக்கு அதான் விக்டிம் பிளேமிங் தானே. எக்ஸாக்ட்லி.
நீ வந்து ஆமா டிசேபிளா ஆமா பிறக்க அப்படின்னா நீ போன ஜென்மத்துல பண்ண தப்பு தான், பாவம் தான் அப்படின்னு சொல்றதுங்கிறது எவ்வளவு கம்ஃபர்டபுளான ஒரு ஈஸியான ஒரு எக்ஸ்பிளனேஷன். அதேதான் கம்ஃபர்டபுளான ஒரு ஆன்சர். இவங்களுக்கு அதுதான் எல்லா விஷயத்துலயுமே. நம்மளுக்கு வந்து இந்த ம். ஆன்சர் சொல்றது கம்ஃபர்டபுளா இருக்கும். இவங்க ம். ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க? அவங்க ம். போன ஜென்மத்து பாவம். ஏன் ஒருத்தவங்களுக்கு மட்டும் நிறைய வெல்த் இருக்கு? அது அவங்க செஞ்ச புண்ணியம். ம். இப்ப இவங்க கஷ்டப்படுறாங்களே, இப்ப இவன் ஒருத்தனை கெட்டது பண்றானே, ஒருத்தனை சாவடிக்கிறானே, இதெல்லாம் பண்றானே, அவனுக்கான லோகத்துல யாருக்குமே இவாளுக்கெல்லாம் தண்டனையே கிடையாதா இதனே அப்படின்னு கிடையாதா? ம். கருடம் கருட புராணத்துப்படி அவங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஓ அப்ப கிடைச்சிரும், அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிரும்பா அப்படின்ட்டு நம்ம இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க அதை. அதெல்லாம் கடவுள் பாத்துப்பாரு, அடுத்த ஜென்மத்துல வச்சிருப்பாரு. அவங்க எல்லாம் கிராதகர்களுக்கு எல்லாம் வந்து அடுத்த வருஷத்துல வச்சிருப்பாரு அப்படின்னு ஆமா ஆமா பண்ணிட்டே இருக்கலாம். இல்ல அந்த 5 வயசு குழந்தைய வந்து இது அந்த கோயில்ல வச்சு ரேப் பண்றாங்க அப்படின்னு அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிருக்கும்? அந்த குழந்தை உம் இவங்க சொல்றாங்க இல்ல, ரெண்டு வகையா சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து போன ஜென்மத்துல உம் நான் நம்பல, இந்த ஜென்மத்துல நம்புறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மறுபிறவிலாம் நம்பிக்கை கிடையாது, ஆனா வந்து இந்த ஜென்மத்துல நீ நல்லது பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும் நம்பிக்கை நம்புறேன் அப்படிம்பாங்க. அப்படி பண்ணா அப்படி பார்த்தா அந்த சின்ன குழந்தை என்ன தப்பு பண்ணிக்க முடியும்? அதான் இந்த இந்த விஷயத்துக்கு வரணும்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ கடவுள் நம்பிக்கைன்னு எடுத்துக்கிட்டா கூட அதுல கூட ஒரு ஒரு பெரிய குரூப் வந்து கடவுள் மறுக்கிறதோ இல்ல ம். மூட நம்பிக்கைகளை மறுத்து கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் மூட நம்பிக்கைகளுக்கு நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி இருக்கிற குரூப் கூட ஓரளவுக்கு ஒரு கணிசமான அளவு இருப்பாங்கன்னு வச்சுக்கேன். ம். இந்த கர்மான்ற விஷயத்த நம்புற கூட்டம் வந்து கடவுளை மறுக்கிறவங்க இல்ல மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறவங்க எல்லாருமே கூட ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரி ஒரு கர்மான்ற ஒரு விஷயத்த அந்த மேபி அந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்களா இருக்கும். ம். ஆனா நம்ம செஞ்ச ஏதோ ஒண்ணு நம்மள மேபி அவங்க பல பிறவிகளை கூட நம்பாம இருப்பாங்களா இருக்கும். போன பிறவி அடுத்த பிறவி கூட நம்பாம இருக்கலாம். ஆனா ம். இந்த பிறவியில இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச ஏதோ ஒரு ஆக்ஷன் தான் இன்னைக்கு வந்து எனக்கு இந்த ரியாக்ஷனா கிரியேட் ஆகுது. இத வந்து சைக்காலஜி கூட ம். இது கூட சயின்ஸ் கூட போய் கனெக்ட் பண்ணிக்கிறது. அங்க வாங்க. இது எல்லா விஷயத்திலயும் இவனுங்க பண்றதுதான். எந்த விஷயத்த நீ எடுத்துக்கிட்டாலும் இத ம். வந்து நம்ம கேள்வி கேட்கிறோம் அப்படின்னாலே ம். சயின்ஸ்ல அதுக்கு ஈக்குவலன்ட்னு கூட இல்ல, சவுண்டிங் சிமிலர் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்து பாத்தீங்களா இதுதான் அது, இதைத்தான் நாங்களும் இத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்க நியூட்டனே இன்னைக்கு வந்துட்டு சொல்லியிருக்காரு, பேசிக்கிட்டு இருக்கீங்க. எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் அன் ஆஹ் ரியாக்ஷன் அப்படின்னு. அங்க போயிடுறானுங்க. இதை கொண்டு வந்து நியூட்டன்ஸ் தேர்ட்லான்றானுங்க. ஏய், எவரி இது ஆக்ஷன் ஹஸ் அன் ஒரு ஈக்குவலன்ட். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்குன்னு அது இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணா அது அந்த டைரக்ஷன்ல எஃபெக்ட் போடும் அப்படின்னு சொல்றதுடா. இது என்னடா சம்பந்தமே இல்லாம. இது இது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி தான். ஒரு அதான் பேட்டரியில பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னா பேட்டரியில பிளஸ்ல நல்லது நடக்கும், நெகட்டிவ்ல கெட்டது நடக்கும். டேய் அது சும்மா ஒரு பேருடா. அதான் இல்ல, பாசிட்டிவ்ல கை வச்சா வந்து உன்கிட்ட இருந்து கரண்ட் போகுமா? அதுக்கு எப்படி இருந்தாலும் உனக்கு ஆஹ் தானே. இது எதனால இது வந்து இப்படி போகுது? ஐ மீன் இந்த அளவுக்கு அதை வந்து ஊடுருவி இருக்கு இந்த கான்செப்டை வந்து ரொம்ப ஈஸியா எல்லாரும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அதாவது ஓரளவுக்கு ரேஷனலா ஆர் ஓரளவுக்கு மனிதத்தை பேசக்கூடிய பிலாசபர்ஸே, ஈவன் தமிழ்ல இருக்கக்கூடிய பிலாசபர்ஸே இதுக்கு ஈக்குவலண்டான சில விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படிங்கிறதும் இதுக்கு ஒரு ஆடட் ஃபேக்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம எல்லா இது இது இந்த மாதிரி பேசுற நிறைய பேர் காமனா சொல்ற ஒரு கோட் வந்துட்டு தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு வள்ளலாரோட கோட் பண்ணுவாங்க. வள்ளலார வந்து ஒரு மத போதகர்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அவர் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் ஈக்குவாலிட்டியை பேசினவர் தான் அவரும். அப்ப அவர் சொன்ன ஒரு டேர்ம் வந்து இப்ப இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரான்றது அவர் என்ன இடத்துல வச்சு சொன்னாரு, எந்த மீனிங்ல அவர் சொன்னாருன்றத வந்து புரிஞ்சுக்கிற இடத்துல நம்ம வந்துட்டு ஓகே இது வந்து அவரே சொல்லியிருக்காரு, அப்ப வந்து நம்மளோட செயல்கள் தான் நம்மளுக்கு நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணம் அப்படின்னா அப்ப அதை தானே நாங்க கர்மான்னு சொல்றோம். இப்ப 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 திருவள்ளுவர் வந்து நிறைய என்ன சொல்றது காமனான கருத்துக்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காருன்னு நம்ம பேசுறோம். அவர் வந்துட்டு பிறர்க்கின் 7 ஜென்மம் எடுத்திருப்பாரு, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வருமா, அப்படி ஒண்ணு வருமே, அந்த இது சொல்லியிருப்பாரு. இப்போ என்னன்னா முன்னாடி நீ ஒருத்தனுக்கு ஆனா அவர் பாரு அவர் போன ஜென்மம் அடுத்த ஜென்மத்துல நீ காலையில பண்ணா உனக்கு மத்தியானம் வந்து அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறத வச்சு இதுக்கு வந்து என்ன சொல்ற ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துக்கிறாங்க. பாத்தீங்களா இப்ப இவரே இப்ப ஈவன் அந்த மகாவிஷ்ணுவே அன்னைக்கு பேசினப்பே வந்துட்டு திருமூலரே சொல்லியிருக்காரு, திருமூலர் கூட உனக்கு அறிவு அதிகமா, திருமூலரை மிஞ்சினவரா நீங்க அப்படின்றாப்ல. அந்த எப்படி பேசுறாருன்னா, நீங்க வந்துட்டு என்ன கேள்வி வேணா கேளுங்க, ஐ எம் ரெடி டு டிபேட், ஐ எம் ஸ்டேபிள், ஐ எம் ரெடி டு டிபேட் அப்படி சொல்லிட்டு கூலா இருக்கேன், நான் ஸ்டேபிளா இருக்கேன்.
ம். என்னடா ஆனா அது சொல்லிட்டு ம். அவருக்கு ஆனா முத்தம் தான் நீங்க கொடுக்கல. வந்து இல்ல அவையார் சொல்லிருக்கு இல்ல அவருக்கு முத்தம் மட்டும் தான் கொடுக்கல, அந்த அளவுக்கு க்ளோஸா போயிட்டாரு. பக்கத்துல போயிட்டு க்ரோப் பண்ணிருப்பாரு ஜஸ்ட் கொஞ்சம் கேப்ல. அவ்வளவு பக்கத்துல போயிட்டு ஆமா மாட்டிக்கிட்டு, ம். ம். இல்ல ஔவையாரு ஔவையார் சொன்னாரான்னு தெரியல. ஐ ம். திங்க் அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் சொல்லி ஔவையார் இது நீங்க என்ன வேணா கேள்வி வேணா கேளுங்க, நான் அதுக்கு வந்து டிபேட் பண்றேன்னு சொல்லிட்டு, ஆனா ம். நீங்க ஔவையார கொஸ்டின் பண்ண முடியாது, திருமூலரை ம். கொஸ்டின் பண்ண முடியாது. அந்த ம். இன்னும் யாரோ இந்த நிறைய மாணிக்க வாசகர் மாதிரி யாரோ 2-3 பேர், எனக்கு யாருன்னு டக்குன்னு ஞாபகம் வரல, அந்த மாதிரி 2-3 பேர் சொல்லி ம். இவங்களெல்லாம் நீங்க கொஸ்டின் பண்ணாது, இவங்களெல்லாம் கொஸ்டின் பண்ண கூடாதுன்னா ஏன் கொஸ்டின் பண்ண முடியாது? ம். யாரா அதான் இருந்தாலும் இல்ல கொஸ்டின் இல்ல பண்ணணும், அதுக்கு நீங்க நீ நியாயத்தை சொல்லணும்ல. correct. இல்ல நீங்க சொல்றப்பயே திருமூலர் வந்து ஒரு காரணம் வச்சு அதை சொல்லியிருப்பார், சொல்லிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. மேபி எனக்கு அப்படி கன்வே ஆச்சா ஆஹ் அப்படின்னு தெரியல. அவர் ஒரு விஷயத்த வள்ளலார் சொன்னேன். வள்ளலார் சாரி, ஒரு ஒரு ஆஹ் விஷயத்துக்காக அப்படி ஆஹ் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. ம் நம்ம அந்த ம் அளவுக்கு ம் டோன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றேன். அதாவது திருவள்ளுவராவே இருக்கட்டும், நீ யாரை வேணா இருந்துப்போம், ம் அவையார் திருவள்ளுவர், நம்ம எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ற பீப்புளா வேணா இருந்துட்டு போட்டோம். அவங்க ஆமாமா. அவங்க அவங்க வாழ்ந்த டைம்ல அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆ. ம். பிரபஞ்சம்ங்கிறத பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பே கிடையாது. சும்மா ஒரு பேச்சுக்கான சொல்லுவாங்க, ம். அணுவை பிழைந்து அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது ம். நிஜமா அது என்ன ம். மீனிங், அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் அப்படிங்கலாம் அவங்களுக்கு தெரியாது. அப்ப இருந்த சயின்டிபிக் நாலேஜ் ம். அவ்வளவுதான். அவங்க அதை பத்தி ம். தெரியாம இருந்ததுனால அதை சொன்னாங்க. இப்ப நம்மளுக்கு அதை பத்தி தெரியும் ம். அப்படின்னா அதுக்கான பெட்டர் ஜஸ்டிபிகேஷன், பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ டெஃபினெட்லி கரெக்ட். the knowledge what we have now is definitely better than them. அதை விட்டுட்டு ஆ. சித்தர்கள் என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க கூடு விட்டு கூடு பாஞ்சாங்க, இங்க இருந்து அங்க பறஞ்சாங்க, போர்ட்டல் வச்சிருந்தாங்க, அது என்னது, ம். டெலிபோர்டேஷன் பண்ணாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எதுக்கு ப்ரூஃப் கிடையாது, இல்ல நீ சொல்லிட்டு போயிடலாம், ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இல்லன்னு சொல்லுவியா நீயே அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு, அதான் இல்ல அப்படியா நீயே இந்த மாதிரி வேலை 20 வந்துருச்சு அப்படி. 20ல இருந்து 7 கூட்டம் 27 அதான். இல்ல பிரியாணி. அந்த மாதிரிதான். அந்த மாதிரிதான் சொல்றாங்க, இது அ- இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப இப்ப நீ அந்த பாஸ்ட்ல இருந்து ஒருத்தரை வந்து கோட் பண்ணி எடுத்துட்டு வர்ற, இப்ப வந்து ம். வள்ளலாரோ திருமூலரோ அவங்க சொன்னதை வந்து நீ கோட் பண்ற அப்படின்னா, அவங்க சொல்ற கோட் சொல்றேன், ஆ. அந்த கோட்ல ஆ. இதுல வந்து தப்பு இருக்கு அப்படின்னு இப்ப நம்ம ஒண்ணு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, ம். அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஆ. அந்த ஜஸ்டிபிகேஷனை நீ இன்னைக்கு நிலைமையில இருக்க நாலேஜ்ல இருந்தும் கொடு. ஆ. இல்ல அவரே அப்ப அதுக்கான ஜஸ்டிபிகேஷனும் வச்சிருக்காரு அப்படின்னா அதையாவது எடுத்து கொண்டு வா. அத சொல்லு. எதையுமே சொல்லாம நீ கொஸ்டினே பண்ண முடியாது அவங்கள. நீ அவங்கள எப்படி நீ அவங்க நீ அவங்களே கேள்வி கேட்பியா? அண்ணனே கேள்வி கேட்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? ஓ, மன்னனிடம் நீ கேள்வி கேட்கிறாயா? அந்த மாதிரிதான். ஆமா. இல்ல இப்ப நம்ம நம்ம வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற பீப்புள் யாரு? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெரியார், அம்பேத்கர் ரொம்ப ரொம்ப ம், ரெஸ்பெக்ட் பண்றோம். அவங்க மேல ம், பயங்கர மரியாதை ம், வச்சிருக்கோம். ம், ஈவன் ஹேவிங் செட் தட், அவங்க சொன்னதுல ஏதாவது ம், தப்பு இருக்கலாம். மேபி இப்ப பெரியார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸே வந்து லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து மாத்தி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ம். இப்ப ஆ. வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் திருக்குறளை பத்தி சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. தங்கத்தட்டுல வச்ச மலம் அப்படின்னு திருக்குறளை சொல்லியிருப்பாரு. ஓகே. ம், அப்ப ம், ம், அவர் ம், அது சொன்னதுக்கான காரணம் அதுல வந்து சில பிற்போக்கான கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ம், சொல்லியிருப்பாரு. இது எப்போ கொஞ்சம் ம், ஏர்லியர் டைம்ஸ்ல, மேபி ஒரு 30-40 வயசுல சொல்லியிருப்பாரு. ஆனா ம், அதே ஒரு 20-30 இயர்ஸ் கழிச்சு அவர் வந்து அவருக்கு வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குது. அது பரிமேலழகர் உரை, இந்த மாதிரி அவங்க எழுதின உரையில தான் இந்த மாதிரி விளக்கம் இருக்குது. இது இவங்க இப்படி ம், புரிஞ்சுக்கிட்டு ம். ஒரு சில அர்த்தத்துல அப்படி சொல்லல அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவரை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருக்குறள் ரொம்ப இல்ல அதையும் அதையும் அடுத்த தாண்டி அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸை தாண்டியும் சொல்லுங்க சொல்லுங்க. அதான் நீ சொல்லுங்க. இல்ல இல்ல அதான் அந்த அந்த எக்ஸ்பிளனேஷனை தாண்டியும் சில விஷயங்கள் தப்பா தான் இருக்குன்னா, ஆமா திருக்குறள்ல இந்த விஷயம்லாம் தப்பா தான் இருக்கு, கரெக்ட் அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்க நல்ல விஷயங்களை எடுத்துக்கலான்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரு அவரும். கரெக்ட் எக்ஸாக்ட்லி அதான் சொல்ல வரேன். அவர் வந்திருக்காரு. ஆஹ் அவரையும் மீறி நமக்கு பெரியாரையும் தாண்டி சில விஷயங்கள் நமக்கு தெரியும். கரெக்டா? பெரியார் உம் மேபி அதை உம் கவனிக்காம விட்டுருக்கலாம். இல்ல ஒரு திருக்குறள் 1330 குறள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மேபி ஒரு 1000 குறளை படிச்சிருக்கலாம். ஒரு மீதி 330 குறள்ல ஒரு 10 குறள்ல வந்து உம் இப்போ கூட கருத்து இருக்கலாம். அதை நம்ம படிக்கிறோம் ஓ, அப்படின்னா பெரியாரை விட அறிவு மிகுந்தவரா நீங்கள்? அவரை மிஞ்சினவரா நீங்க? அந்த மாதிரி இல்ல. அஹ் இப்ப பெரியாரை ஏன் பிடிக்கும்ன்றதுக்கான ரீசனே அதானே. அஹ் நானே சொன்னாலும் அது தப்பா இருந்தா கேள்வி கேள்றான்னு கேட்க சொல்ல போய் தானே இவன் தான் ஏய், ஏன் மனுஷன் நான் அப்படின்ற சொல்றதை மாதிரி கேட்கலடா வந்தது. வேணும்னு அதுதானே சொல்றாரு காரணம். அவரு. சொல்லுங்க. அப்படிதானே, அதுதானே மேட்ரு. அஹ் நீ அவரை நீ அப்படி அப்படி சொன்னவரே நீ பெரியாரே கேள்வி கேட்கிறியா? அவரே கேட்க மாட்டாரு, அப்படி நீ ஏன்டா கேட்கிற? அதான் அதான் அதான். அதான் அந்த அந்த இப்ப லாஜிக்கல் இந்த ஃபேலசின்னு சொல்லுவாங்கல்ல, அப்பீல் டு அத்தாரிட்டி அப்படின்னு. இது எல்லாமே ரொம்ப கரெக்ட். கன்வீனியன்ட்டுங்க. அந்த அந்த மென்டல் எஃபர்ட், நான் தெரிஞ்சுக்கணும், இதை நான் உண்மையா ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எஃபர்ட்டே போடாம அவர் சொல்லிட்டாரு கரெக்டா தான் இருக்கும்.
அந்த காலத்துல உம் சொல்லியிருக்காங்க சித்தர்கள்லாம் வந்து கரெக்டா தான் பண்ணிருப்பாங்க இருக்குன்னு சொல்றது ரொம்ப ஈஸியான ஒரு கன்வீனியன்டான முன்னோர்கள் அப்ரோச். முட்டாள் இல்லை. அதேதான் அதேதான். எல்லாமே சுத்தி சுத்தி அங்க வந்துதான் நிக்குது. அங்க வந்து நிக்குது. இங்க நம்ம ஊர்ல இந்த பக்கம் இப்படி அவங்க பேசுனது நீ கேள்வி கேப்ப, இவங்க பேசுனது கேள்வி கேட்பியான்னு இப்படி போய்கிட்டு இருந்தா, இந்த வெஸ்டர்னர்ஸ் இருக்கானுங்கல்ல, வெஸ்டர்னர்ஸ், ஆமா இந்த யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ், ஆமா. நம்மளுக்கு பொது பழக்கத்துல பொது புத்தியிலன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி அதுல வெள்ளத்தில். பொதுவாவே வெள்ளக்கார பேச சொல்ல மாட்டேன்ற மாதிரி, கரெக்ட். அவனெல்லாம் அறிவாளி நம்மளை விட அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஆனா அவன் நம்மளை விட பல விஷயங்களை முட்டாத்தனமா பண்ணிட்டு இருப்பான்றது வேற விஷயம். ஆமா. இவனுங்க இப்போ இப்ப இந்தியால இருந்து எடுத்துக்க வேண்டிய எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கும், அவனுங்க ஆஹ் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டானுங்க. ஆமா. கர்மாவை எடுத்துப்பானுங்க, கர்மா கீதாவை எடுத்துக்கலாம். எடுத்துப்பானுங்க, ம். அவங்களுடைய இதெல்லாம் இப்படி இருக்கு பாத்தீங்களா, அப்படி இருக்கு பாத்தீங்களா, ரிச் கல்ச்சர். ரிச் கல்ச்சர் தான்டா, தப்பு இல்ல. சரி. ரிச் ஆஹ் கல்ச்சர் இருக்கிறது நல்ல விஷயம், அதுல இருக்க நல்லதுங்களை அவங்க பாராட்டுறாங்கன்றலாம் உண்மைதான். ஆஹ் அதுல இங்க அவனுக்கு தெரியாத பிரச்சனை இங்க உள்ளூர்ல என்ன இருக்கு, அவன் வெளியூர்காரன்ல, உள்ளூர் மேட்டர் தெரிஞ்சா தெரியாது. கிழிஞ்சிருவாருன்ற மாதிரி, உள்ள என்ன அதேதான். நடக்குதுன்னு உனக்கு தானே தெரியும். நீ அதான் தானே அதான். கேள்வி கேட்கணும் அத. ஆமா ஆமா. அவன் என்ன பண்றானுங்க, இப்ப இந்த கால்மான்னு எல்லா படத்துலயும் பேசுறானுங்க கால்மா அவனுங்க. கால்மா. ஆமா. ஆமா. ம். அதுல என்ன பண்றான், இதுல ஆக்சுவலா எடுத்து பார்த்தா, நான் சும்மா இன்னைக்கு இந்த எபிசோடுக்காக பேசுறதெல்லாம் என்னன்னு சும்மா கர்மா பத்தி பார்க்கலாம்னு சும்மா எடுத்துட்டு பார்த்தா, ம். ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணிருக்கானுங்க கர்மாவை வச்சு வெஸ்ட்ல. ஓ. அதை எப்படி பண்ணிருக்கானுங்கன்னா, ஆஹ் சைக்காலஜிக்கலான கான்செப்ட்ஸ், மேக்சிமம் சைக்காலஜிஸ்ட் அவங்க அந்த சைக்காலஜில ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல, ம். அவங்க தான் நிறைய பேர் இந்த கர்மான்ற விஷயத்த ரிசர்ச் எடுத்திருக்காங்க. அத ம். எது கூட ஈக்குவேட் பண்றாங்க அப்படின்னா, இப்ப ஒண்ணு சொல்லுவோம்ல, நம்ம காலையில நீங்க தேதி கேலண்டரை பிரிக்கும் போது அதுல ஜோசியம் பாக்குறீங்க, அந்த ஜோசியம் எப்படி உண்மை அப்படின்னா, ஆஹ் நீங்க அதை பார்த்த உடனே உங்க மைண்ட் அதை பிலீவ் பண்ணிரும். இப்ப இன்னைக்கு நன்மைன்னு போட்டிருக்கோம்னா இன்னைக்கு நல்லது நடக்க போகுதுன்னு உனக்கு மண்டையில ஏறிடும். ஓஹோ. அன்னைக்கு நாள்ல உனக்கு ஒரு 25 இன்சிடென்ட் நடந்திருக்கும்னு வச்சுக்கவேன். அந்த ம். 25 இன்சிடென்ட்ல ம். 2 நல்லதா நடந்திருக்கும், கரெக்ட். 2 கெட்டதா நடந்திருக்கும், ஒண்ணு உனக்கு லாபமா நடந்திருக்கும், ஒண்ணு நஷ்டமா நடந்திருக்கும். இப்படி ஒரு 25 இன்சிடென்ட் இருக்கும். ம். ஆனா ஓ மைண்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணும்னா, ஆமா இன்னைக்கு நம்மளுக்கு 2 நல்லது நடந்துச்சுல, ஆமா நம்ம காலையிலே பார்த்தோம் நன்மைன்னு இருந்துச்சுன்னு ஓ மைண்ட் அதை தானே ஃபோக்கஸ் பண்ணும். ஓ ஆஹ் மைண்ட் அதை தான் நம்பும். காலையில ம். நன்மைன்னு நம்மளுக்கு போட்டிருந்தாங்க, அதே மாதிரி 2 நன்மை நடந்துருச்சுல, மீதி 20 இன்சிடென்ட் உனக்கு மறந்துடும். ம். இது மாதிரி கர்மாக்கும் சொல்லுவாங்க. கர்மாவை எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா, நீ ஆனா நல்லதும் இதே கெட்டதும் போட்டுருணும். உன் கையில தான் இருக்கு. விவேக் ஒரு காமெடி வரும்ல, உங்களுக்கு ஆபத்தான திசை கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு வடக்கு அப்படின்னு போட்டு இருக்கணும். மற்றும் வடக்கு என்ன பண்ணுவ? அந்த மாதிரி தான் சொல்லணும். ஆஹ் ஆம், மறந்துடுதுங்க இப்பெல்லாம். என்ன சாரி. விட்டேன் இப்ப நான் என்ன சொல்றது உனக்கு. வயசான காலத்துல ஃப்ளோவா பேச விடுறான் அப்படின்னு. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன். நானே ஒரு நூல் பிடிச்சு போய்கிட்டு இருக்கும்போது சரி, குறுக்கடிச்சிங்கன்னா வயசுன்னு மறந்துடுதுல. சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம குருஜி ஆஹ், வயசு எவ்வளவு தெரியுமா? நம்ம நம்ம செட்டு தான். நம்ம சென்டர் இன்னும் சின்ன பையன், 28 வயசு நம்மளோட சின்ன இருக்கும். பையலா? ஆமா சின்ன பயலாடா நீ. ஆமா. சொல்லுங்க, உம், சாரிங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாம் போங்க. she is not only a queen but பட் அங்கன கிணற தோன்றேன். யோ, எனக்கு ஞாபகப்படுத்தாயா, நின்று டைவர்ஷன்லயே போய்கிட்டு இருக்க, என்னையா அதான் ப்ரோ, பேசணும் கடைசியா. வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் இதுல இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆஹ் நல்லது நடந்தா நல்லதே நடக்கும்ன்றது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஆஹ் நீங்க இப்ப நம்மளுக்கு அப்ப நீங்க அந்த கர்மாவை நம்புறீங்கன்னே வச்சுப்போம். ம். நம்பும்போது நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நான் செய்யற ஒவ்வொரு நல்லதும் ம். என்னை பின்னாடி ஒரு நல்லதா எனக்கு சேரும், இல்ல நான் செய்யற ஒவ்வொரு கெட்டதும் ம். பின்னாடி எனக்கு ஒரு கெட்டதா சேரும்ன்றத நான் நம்பினேன்னா, ஆஹ் நான் கெட்டது செய்ய பயப்பட்டு நல்லது தானே செய்வேன் ஆஹ் அப்படின்றத மனசுல நம்மளுக்கு விதைக்கப்படும் போது ஆப்வியஸ்லி நம்ம நல்லதை மட்டும் தான் செய்வோம். ம். ம். சோ அகைன் அதுக்கப்புறம் உனக்கு அத இந்த சொல்லுவாங்கல்ல, எப்பயுமே பீயிங் பாசிட்டிவ் ஸ்டேயிங் பாசிட்டிவ்னுவானுங்கல்ல, அந்த ஜோனுக்கு போயிடுறது. அப்ப ஆஹ் நாளைக்கு உனக்கு 10 கெட்டது நடந்தாலும் 2 நல்லது நடக்கும்போது, நான் இவ்வளவு பேருக்கு நல்லது நடந்தேன்ல, அந்த நல்லதான் எனக்கு இப்ப திரும்ப வருது அப்படின்னு அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கர்மாவை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுல நம்மளுக்கு நடக்கிற கெட்டதை கொஸ்டின் பண்றதே இல்ல. கரெக்ட். இத எந்த லெவலுக்கு சைக்காலஜி ரிசர்ச்ல எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, ம். சைக்காலஜில கான்ஸ்ட்ரக்ட்னு இதெல்லாம் ஒரு யாரா விஷயம் அவங்ககிட்ட இருக்கும் போல. கேட்டா? அதான், ஏன்டா இதை போட்டு உட்காந்து இவ்வளவு நோண்டி ஆமா. இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. கர்மாவை பிலீவ் பண்ணது தேவையில்லாத மேட்டர்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுல உட்காந்து ரிசர்ச் பண்ணி இவனுங்க பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. குஜராத்ல பாரு. மாட்டு மூத்திரத்தையும் மாட்டு சாணியும் ரிசர்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவனுக்கு போய் சம்மந்தம் இல்லாம பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆஹ் நம்ம வெளிநாட்டுக்காரர் ஏதோ கண்டுபிடிக்கிறான், நம்ம ஊர்ல மாட்டு முத்திரத்தை ரிசர்ச் பண்றாங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதான். அவன் 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 ஒரு ஜோன்ல அங்க ஒரு குரூப் இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு தான் இருக்கான். எர்த் இன்னும் பிளாட்டா இருக்கான்னு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அப்ப சொன்னா அந்த அவலஞ்சி மரமாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதான். ஆமா. சைக்க சைக்காலஜில ம். கன்ஸ்ட்ரக்ட்னு ஒரு விஷயம் இருக்கான். ஓகே. நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிருக்கேன், அதனால சில எடுத்து வச்சிருக்கேன். அதை இன்னைக்கு பேசி ஆகணும். நான் போடு. ரொம்ப நாளைக்கு அப்புறம்
நம்மளே எப்படியாவது ஜார்ஜ் கெல்லின்னு ஒரு ஆள் இல்ல இருக்காப்ல. எப்படி நம்மளே ஜார்ஜ் கெல்லி என்ன எப்படியாவது சொல்றாருன்னா, தக்கிடுவோம். அப்படி சொல்லக்கூடாது. நீ ஜார்ஜ் கெல்லின்னு ஒருத்தர் இருக்காரு சொல்லக்கூடாது. ஜார்ஜ் கெல்லி என்ன இல்ல இல்ல சொல்றாருன்னா அதான் ஜார்ஜ் கெல்லி என்ன சொல்றாருன்னா, அவரு ஹீஸ் அ கிரேட் சைக்காலஜிஸ்ட் போல. ஓகே. அவர் வந்து பர்சனல் கான்ஸ்ட்ரக்ட் தியரின்னு ஒன்னு வச்சிருந்திருக்காப்ல. இதுல இந்த கான்ஸ்ட்ரக்ட்னா என்னன்னா, மனுஷன் ரீடிங் வந்து கான்ட்ராக்ட். அவனுடைய ஆமா அந்த மாதிரிதான். நீ வந்து உன்னோட லிவ்டு எக்ஸ்பீரியன்சஸ் ஒன்னு இருக்கும்ல, நீ எதெல்லாம் ஆமா. பார்த்திருப்பியோ அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல. ம் அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி நீ ம் வந்து உன் மைண்ட்ல ஒரு ஒரு தியரி ஃபார்ம் பண்ணிருப்ப. ஓகே. நான் வந்து ஓகே நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னா எனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உன்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட பேட்டர்ன்ஸை பேஸ் பண்ணி உன் மைண்ட்ல ஒன்னு இருக்கும். ஓகே. இதுல இந்த பர்சனல் கான்ஸ்ட்ரக்ட் தியரின்றதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனுஷன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நெய்வான ஒரு பள்ளி சயின்டிஸ்ட். அவன் பையன். எல்லா மனுஷனுமே மனிதன் ஒரு உன்னதமான ஆகச்சிறந்த சொல்லிப்பேன், என்னமோ சொல்லியிருக்கேன். சொல்லுவாங்களே ஆகச்சிறந்து சொல்லிப்பேன், அந்த மாதிரி இல்ல. சரி, மனுஷன் நான் ஒவ்வொரு டிஸ்டர்ப் பண்ணல, மனுஷனுமே வந்துட்டு சொல்லுங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, இல்லன்னா ரொம்ப மோனோட்டோனஸா போகும். சரி சரி. மனுஷன் எல்லாருமே வந்து பேசிக்காவே வந்து ஒரு நெய் சயின்டிஸ்ட் மாதிரி. அவன் வந்து தானா ஒரு சயின்டிஸ்ட்ன்றது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹைப்போதிசிஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க, இல்ல ஒரு தியரி கிரியேட் பண்ணுவாங்க, பண்ணிட்டு அது மேல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பண்ணி அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எய்தர் இட் வில் பி ப்ரூவ்ட் ராங் ஆர் இட் வில் பி ப்ரூவ்ட் ரைட். கரெக்ட். அப்போ மனுஷன் வந்து எப்படின்னா, அவன் தானே ஒரு ஹைப்போதிசிஸ் கிரியேட் பண்ணிப்பான் அவனோட வாழ்க்கையில பார்த்ததை வச்சு. ஓகே இப்போ வந்து இன்னைக்கு இந்த இங்க வந்து கோயிலுக்கு வெளியே இன்னைக்கு நான் பிச்சை போட்டேன்னா நாளைக்கு எனக்கு கடன் தொல்லை இல்லாம நான் நல்லா இருப்பேன்னு அவனே நினைச்சுப்பான். நினைச்சிட்டு அத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் லைஃப் லாங். ஓகே. பண்ணி பண்ணி அந்த ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணியும் அவனோட ஹைப்போதிசிஸை அவன் வந்து ரிஃபைன் பண்ணிக்கிட்டே வருவான். ஓ நம்ம அப்படி நினைச்சோம் ஆனா அப்படி இல்ல போல, இது இப்படி நடந்தா நம்மளுக்கு இப்படி நடக்குது. சோ அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் மாத்திக்கலாம். இதுதான் நம்மளோட ஹைப்போதிசிஸ், நம்மளோட ஐடியாலஜி. பேசிக்கலி ஒருத்தனுக்கு ஒரு ஐடியாலஜின்னு ஒண்ணு இருக்கும்ல, அது அப்படிதான் அவன் வந்து டிஃபைன் பண்ணிக்கிட்டே போவான் போல. அப்படி மாத்த மாட்டேங்கிறானுங்களே. நல்லது பண்ணி நல்லது நடக்கல, கெட்டது நடக்குது. மாத்திப்பானுங்க. இல்ல அதை எப்படி மாத்துவானுங்கன்னா, நான் சொல்றது கேளுங்க. அப்புறம் கடவுள்கிட்ட போய் வேணுவாங்க, நான் யாருக்கு கெட்டது பண்ணேன், நல்லதுதான் பண்ணேன், எனக்கு மட்டும் நல்லது நடக்க மாட்டேங்குது புலம்புவாங்க. அதுதான் பண்றானுங்க, புலம்புவானுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ அதாவது இப்ப நான் 10 பண்ணேன்னா எனக்கு 8 நடக்கும் அப்படின்னு நம்பி இருந்திருப்பான். அவனுக்கு 2 தான் நடந்திருக்கும். அப்புறம் அவன் என்ன நம்புவான்னா 10 பண்ணா 8 நடக்கும் நம்புறதுக்கு பதிலா மேபி 10 பண்ணா 6 தான் நடக்கும் போல, ஆனா அது கொஞ்சம் லேட்டா நடக்கும் போல அப்படின்னு மாத்துவான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டியூன் பண்ணிக்கிட்டே போவான். அதுக்கு நடுவுல அவனுடைய புலம்பல்ன்றது தண்ணி டிபார்ட்மெண்ட் போய் நானும் தான் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை சாமி கும்பிடுறேன், எனக்கெல்லாம் அந்த காளியாம்பா ஒண்ணும் பண்ணல அப்படின்னு உட்காந்து இருப்பானுங்க. அது வேற விஷயம். அப்படி இப்படி ரிஃபைன் பண்ணிக்கிட்டே போவானா. அப்படி போக 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 அதை பேஸ் பண்ணி தான் அவன் லைஃபை வந்து அவன் லீட், அதை வச்சுதான் அவனோட ஐடியாலஜிஸ் அமையும். இப்படிங்கறதெல்லாம் தான் அந்த கான்ஸ்ட்ரக்ட் தியரின்றானுங்க. இத இவனுங்க எந்த இடத்துல கர்மாவை லிங்க் பண்றானுங்கன்னா, கான்ஸ்ட்ரக்ட் ஆக்டிவேஷன் ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்போ உன் மைண்ட்ல ஒரு தீசிஸ நீ பிலீவ் பண்றல, ஒரு ஹைப்போதிசிஸ, அந்த பிலீவ் பண்றத நீ நம்ப நீ அதை ப்ரூவ் பண்றதுக்காக அதை நோக்கி நடக்க ஆரம்பிப்பேல, அப்போ உன்னோட செயல்களும் அதை நோக்கியே இருக்கும்ல. அப்ப அதுதான் நடக்கும். இந்த சொல்லுவாங்கல்ல, நீங்க ஒண்ணு கிடைக்கணும் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் கன்ஸ்பயர்ஸ் டு மேனிஃபெஸ்டேஷன். இந்த பாலோ கோலோவா அவரோட ஒரு கோட்லாம் சொல்லுவானுங்களே, இந்த யூனிவர்ஸே வந்துட்டு சேர்ந்து உனக்கானதை நடக்கும்னு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒண்ணு நடக்கும் நினைச்சா எனக்குலாம் எப்படி ஃபீல் ஆகும், இந்த யூனிவர்ஸே சேர்ந்து அதை எப்படி நடக்க விடாம பண்ணணும் அப்படி பண்ணும் எனக்கு தோணும். இதுக்குதான் நீங்க வந்து ஏத்திஸ்டா இருந்தீங்க அப்படின்னு இந்த மாதிரி தான் நடக்கும். நீங்க நம்பி பாருங்க. உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜிலே சுத்திட்டு இருக்கேன்ல, எனக்கு எல்லாம் பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்லி எப்படி எங்களை மாதிரி ஆகுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு நடக்கும் எல்லாமே. ஆமா, இத கொண்டு போய் அங்க சேர்க்கறானுங்க. அது வந்து என்னன்னா, இப்ப இந்த சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த ஜார்ஜ் கெல்லிங்கிறவரே வந்துட்டு இந்த கிளினிக்கல் சைக்காலஜில ஏதோ நிறைய இது பண்ணிருக்காராம். இந்த டயக்னோஸ் பண்ணுவாங்கல்ல சைக்காலஜிக்கலா, அதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி இது பண்ணவர் போல. அப்ப ஒருத்தவங்களை டயக்னோஸ் பண்ணும்போது இவன் ஏன் இப்படி மேனிபுலேட் ஆயிருக்கான், அவன் ஏன் இப்படி இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் மைண்ட்ல இருக்க கான்செப்ட் என்ன, அந்த கான்செப்ட் எப்படி ஆக்டிவேட் ஆயிருக்கு, இந்த மாதிரி அப்படிலாம் கான்செப்ட்ஸ் இருக்கு போல. இவனுங்க அதை கொண்டு போய் கர்மா கூட சேர்த்து, கர்மாங்கிறதும் அதுதான், அததான் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப வந்து நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ட் வச்சிருக்கோம், அந்த கன்ஸ்ட்ரக்ட் நம்ம செயல்படுத்தணும்னா மைண்ட் பாசிட்டிவாவே இருக்கும், நம்ம ஹாப்பியாவே இருப்போம்ல அப்படின்னு இப்படி கொண்டு போய் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கானுங்க ஏகப்பட்ட பேப்பர்ல. இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இவ்வளவு டைம், இவ்வளவு எனர்ஜி, இவ்வளவு மணி வேஸ்ட்.
இவனுங்களே சும்மா இருந்தாலும் அவனுங்க சும்மா இல்லாம இதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இவனுங்க வேற ஆல்ரெடி இதெல்லாம் சயின்ஸுங்க, உங்களுக்கு சயின்ஸ் தெரியலன்னா பேசாதீங்க விட்டுருங்க அப்படிங்கிறாங்க நம்மள்ட்ட வந்து. கரெக்ட். ஆமாங்க நான் லூசு தான், நான் லூசு தான். அப்ப மட்டும் சொல்லக்கூடாது, நீங்க இப்ப சொல்றீங்க என்னது? லூசு. அது அது நாங்க. சரி, ஓகே, ரைட், அக்செப்டட். ஆக்சுவலா இன்னொரு, இவங்க ஏன் இதெல்லாம் பண்றானுங்க அப்படின்னு இருக்குல்ல. சரி, பொதுவா ம். மக்கள் நம்புறத விடுவோம். இந்த மகாவிஷ்ணு மாதிரி ம். ஆளுங்க எல்லாம் ஏன் பண்றானுங்க, ஜக்கி மகாவிஷ்ணு எல்லாம் ஏன் பண்றானுங்க அப்படின்னு, அதுல ஒரு பயங்கரமான காசு. பிசினஸ் இருக்கு. சரியான காசு. ம். நீங்க வெறும் பேசுறத ம். விடுங்க. நீங்க இந்த மகாவிஷ்ணு இந்த ம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ப்ராடக்ட் விற்கிறாங்க. ம். காசு வேலை பாத்தீங்கன்னு ம். வச்சுக்கீங்களேன், எப்பா பின்றானுங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் சும்மா ஒரு கொடியை போட்டு விட்டு, இது கருங்காலி மாலை 2000 ரூபாய், டேக் இட். ஆ. அது இல்லாம இந்த இது வேற, சார் இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது, எல்லாமே இருக்குது, லேகியம் இருக்குது, வச்சிருக்காங்க, அது வேற வச்சிருக்காங்க. ஆமா. வச்சிருக்காங்க. ஆமா, ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி. ம். ம். பேரு இப்பெல்லாம் ஆனா அந்த பேரை மாத்திக்கிறானுங்க, விதவிதமா பேர் வச்சுக்கிறானுங்க. இந்த நம்ம சொல்லுவோம்ல பாயில்டு லென்டில்ஸ் மிக்ஸ்டு வித் ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி பருப்புக்கு பேர் வைப்பானுங்கல்ல, அந்த மாதிரி பேர் வச்சுக்கிறானுங்க. ம். கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ் அந்த மாதிரி. அப்படி சொன்னா கூட பரவாயில்லன்றது. ரைஸ்க்கே ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க, ஃபைன் கிரைன்ஸ் ரீப்டு ஃப்ரம் பேடி ஃபீல்ட்ஸ் அப்படி அப்படி போடுவானுங்க. டேய், அரிசி தானே, அரிசின்னு சொல்லு. கரெக்ட். அந்த மாதிரி. இந்த ரெக்கார்டிங் ஒரு ஓகே. 25-30 மினிட்ஸ் வந்திருக்கும். நம்ம ஒரு ஓ கன்க்ளூஷன் அப்படியா, சரி, ஓகே. கன்க்ளூஷன் ஆக்ஷன்ல போயிட்டோம் ஓகே. அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஓகே. ஓகே. ம். ரைட்டு. வேற ஏதாவது நீ வச்சிருக்கியா, டாப் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கியா? இன்னும் இந்த இது ஒண்ணு மட்டும் பேசலாம்னு நினைச்சேன், இந்த பிளேம் எடுத்துக்கிறது, கிரெடிட் எடுத்துக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி பேசு பேசு எடுத்துக்கிறது. பேசு. அது இதுல பேசணும்னு இதுல இருந்தே நினைச்சேன். அப்படியே இது போலாம், கன்க்ளூஷன். போலாம். போலாம். பேசு பேசு. இதுல இதுல பெரிய பிரச்சனையா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறது இல்ல நம்ம இந்த கர்மாவை பிலீவ் பண்ணும்போது. இப்ப வந்து என்னன்னா, எனக்கு குழந்தை பிறந்தா அது கடவுள் செயல் இல்லடா, அது உன் செயல். ஏன் அப்படி? வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அதத்தானங்க இவனுங்க ரொம்ப காமனா சொல்றானுங்க, கடவுள் கொடுக்கிற வரத்தை தடுக்க கூடாதுன்னு. எனக்கு இல்ல, எனக்கு என்ன தெரியல, எனக்கு விவேக் காமெடியா ஞாபகம் வருது. வருது இல்ல, புள்ள இல்ல புள்ள சாமியார்ட்ட போறது, அவன் புள்ளைய கொடுத்து அப்புறம் போலீஸ்ல போறது அப்படின்னு. அந்த மாதிரி. அப்படி இப்ப ஒரு வகையில இந்த கர்மாங்கிறது என்னோட ஆக்ஷன்ஸ்னால எனக்கு நடக்குது அப்படிங்கறத நம்புறது ஒரு பக்கம். இன்னும் அதுல வந்து அது வந்து என்னன்னா, ஒரு கெட்டது நடக்கும்போது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பானுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்றது, அதை பிளேம்னு சொல்லுவானுங்க. ஏதோ கடவுள் எனக்காக எல்லாம் நல்லா பண்ணாரு, ஆனா நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன் போல, அதனால எனக்கு இது கெட்டது நடக்குது அப்படிங்கிறது. இதே ஒரு நல்லது நடக்கும்போது வந்துட்டு நம்ம எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ இப்ப வந்துட்டு எல்லாமே எனக்கு கடவுள் கொடுக்குறாரு அப்படிங்கிறது. இப்போ என்னோட ஆக்ஷன்ஸ் வந்து நாளைக்கு அதனால ஒரு நல்லது நடந்தாலோ கெட்டது நடந்தாலோ, இன்னைக்கு இப்ப நான் வந்து இதை எப்படி தெளிவா சொல்றது, ஒண்ணு இல்ல, நீங்க சொல்றது எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் பாருங்களேன். இப்ப ரீசெண்டா அந்த அண்ணா செபாஸ்டியன் கேஸ் இருந்துச்சுல்ல. இப்ப நீங்க வந்து அதுல வந்து அவங்க இறந்தது காரணம் வந்து ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன். ஒரு வாரத்துக்கு 70 ஹவர்ஸ் மேல வந்து மேண்டேட்டரியா வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது. நீங்க அந்த இடத்துல போய் நீங்க அந்த இடத்துல பிளேம் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். சூப்பர். நான் கொஞ்சம் வளரிட்டேன். ஆமா, நீங்க சொல்றதான் கரெக்ட். சொல்லுங்க. அதாவது அது என் மேல தப்பு, நான் தான் அது காரணம் அப்படின்னு நீங்க பிளேம் எடுத்துட்டீங்க அப்படின்னு, அங்க அக்கௌண்டபிளான பர்சனை வந்து கேள்வி கேட்கவே மாட்டோம். அந்த சிஸ்டம் மாறவே மாறாது. அங்க பிரச்சனை யாரு? அந்த பிரச்சனை வந்து ஓவர் எக்ஸ்பிளாய்ட் பண்ற அந்த 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 ஒர்க்கிங் மாடல், பிசினஸ் மாடல். அதை நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னு அதை வந்து அப்ஜெக்டிவா பார்க்கணும். இந்த காரணத்தினாலதான் இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இவ்வளவு புளியறாங்க, ஈவன் தோ காசு நிறைய கொடுத்தாலும் இவ்வளவு புளியறாங்க, இது வந்து ரொம்ப தப்புன்னு நம்ம அப்ரோச் பண்ணி, அவங்க அவங்க அம்மா வந்து இல்லைன்னா இது பண்ணிக்க மாட்டாங்கல்ல. அவங்க அம்மா இதை வந்து வெளியே கொண்டு வந்து லெட்டர் எழுதி இதை வெளியே பப்ளிக் ஆக்கி எல்லாரையும் வந்து ஒரு சப்போர்ட் திரட்டுறாங்க அப்படின்னு அவங்க அம்மா அதை அப்ஜெக்டிவா பார்த்ததுதானே காரணம். இந்த பொண்ணுக்கு நடந்தது மத்தவங்களுக்கு நடக்கக்கூடாது, இது வந்து அவ பண்ண பாவமோ புண்ணியமோ எல்லாம் கிடையாது, அவன் வல்னரபிள். என்ன, நான் புது எம்ப்ளாயி, நான் அப்படி பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அந்த அந்த செட்டப் வந்து என்னை வந்து புஷ் பண்ணுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது.
அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. நீங்க சொல்லிட்டு போயிருவாங்க, வெளியே இருந்து பொதுவாக கரெக்ட். சொல்லிடலாம். நீங்க எதுக்கு பண்றீங்க, நீங்க வந்து வேற வேலை தேடிட வேண்டியதானே, நீங்க வந்து காசு. இதை ஒண்ணு சொல்லுவானுங்க. ஆ, உனக்கு ஒரு கம்பெனில உனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, உனக்கு ஸ்கில் இருக்கு, நீ வேற கம்பெனி தேடிப்போ. வேற கம்பெனி ம், தேடி போனா இங்க ம், வந்து அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. ம், அதாவது எந்த கம்பெனி நல்லா இருக்கோ அந்த கம்பெனியை தேடி கண்டுபிடிச்சு தான் நான் வேலைக்கு போகணுங்கிறது இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. ம், எல்லா ம், கம்பெனியும் ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணுங்கிறது அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ம், அவனை ம். கிரியேட் பண்ண வைக்கிறது கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆ, அதை அவன் தவறான்னா, நீ மக்களோட வெல்ஃபேர் அப்படிங்கிறது காசு மட்டும் இல்லை. ஆமா. ம், மென்டல் வெல்ஃபேர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து ம். இங்க ஒரு பொருட்டா நம்ம ஊர்ல ஜென்ரலாவே மென்டல் ஹெல்த்தை வந்து மென்டல் பொறுப்பா மென்டல் ஹெல்த், நான் இது ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த். பிசிக்கல் ஹெல்த்தும் உண்டு. 70 மணி கரெக்ட். நேரம் நீங்க ஒர்க் பண்ணி ஹெல்த். என்ன ஆவீங்க? கரெக்ட், அதுவும் இருக்கு. அப்ப ம், இப்ப நீ என்னோட மக்கள், நீ வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ற, ம், அதனால வந்து 30,000 பேருக்கு வேலை கொடுக்குற அப்படின்னு ம். சொல்லி பீத்துறல. ம். அந்த பீத்துறது மட்டும் பத்தாது. அவன் ஓலா அந்த ஓலா வேலையை செஞ்சுட்டு, ஓலா ஓலா ஓலம்மா. ஆமா, ம், அதை செஞ்சு அந்த வேலையை கொடுத்துட்டு, அதுக்கு நீ ஒரு சரி, அந்த வேலை வாய்ப்புன்றதோட மீனிங் என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒரு வாழ்வாதாரம். அந்த ம், வாழ்வாதாரத்தை நீ கிரியேட் பண்ணிட்ட, நல்ல சம்பளம் கொடுக்குற, சரி. அந்த ம், சம்பளத்தை செலவு பண்ணி அனுபவிக்கிறதுக்கும் அவன் குடும்பத்தோட அவன் இருக்கிறதுக்குமான சூழலை நீ கிரியேட் பண்ணி கொடுத்தியா அப்படின்னா அது பண்ணல. இப்ப நீ ஆக்சுவலா நான் எதுக்கு இன்னொரு, வேலைக்கு போறேன்? நீங்க இந்த பாயிண்ட் சொன்னதுனால முக்கியமான இன்னொரு விஷயம் தோணுது. வந்து வேலை ம். உண்டாக்கி தர்றோம், நாங்க வந்து வாழ்வாதாரம் பண்ணி தரோம்னு சொல்றாங்க இல்ல, ஏன் பண்றாங்கங்கிறத அதுவும் நீ வந்து பார்க்கணும். சேரிட்டிக்கு பண்ணல. சேரிட்டிக்கு ம். பண்ணல. ஆ. இன்னொரு இன்னொரு விஷயம் வருது பாருங்க, எல்லாம் ரீசெண்டா நடந்தது. சாம்சங் தொழிலாளர்கள் இப்ப ஆ. போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சம்பளம் பயங்கரமான ஆளா இருக்கீங்களே. இருக்கும்ல, இருக்கும். இதை கனெக்ட் பண்ணி பேசணும். ம். அதாவது ஒரு வருஷம் கேப் ஒரே எபிசோட்ல முடிச்சிட்டாயா? இல்ல, அவங்க வந்து இங்க சாம்சங்ல சென்னையில இருக்க பிளான்ட்ல அந்த எம்ப்ளாய்க்கு பே பண்ற காசு வந்து கொரியால இல்ல ஹை காஸ்ட் கண்ட்ரீஸ்ல பே பண்ற சம்பளத்துல ஒரு 20% கூட இருக்காது. கரெக்டா? சோ ம். இந்த லாபத்துக்காக ம். தான் அவங்க வர்றாங்க. அங்க அந்த பர்சனை எம்ப்ளாய் பண்ணா காசு அதிகமாகுதுங்கிறதுக்காக இங்க வர்றாங்க. சோ அதுல வந்து ஃபுல் ப்ராஃபிட்டபிலிட்டி நோக்கமே தான் தவிர மத்தவங்களுக்கு வாழ்வு தரதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. கரெக்ட். நீங்க மாமனா மச்சானா இருக்கணும். அதான் இவங்கெல்லாம் தான் உன்னைய பெரிய ஆளாக்கிட்டு இருக்காங்க. ஆமா, கரெக்ட். அதுல நீ வந்து அவனுக்கான ஒரு நல்ல ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டையும் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலையும் அவனுக்கு கிரியேட் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. அதுக்காக தான் அவர் வந்து உங்கள்கிட்ட வேலைக்கு வர்றாரு. நீ ம், வந்துட்டு இந்த ஐ டோன்ட் பிலீவ் இன் த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் ஆல், அதெல்லாம் ம். வெஸ்டர்ன் கான்ஸ்ட்ரக்ட்ஸ்னு லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அதான் அதான். ம். வா, சரி, உனக்கு வந்து இப்போ அதெல்லாம் ஓகே. வெல்கம் டு வினா ம். பாட்காஸ்ட். நீங்க நம்ம பேச போறது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மாத்திட்டீங்க போலயே. நான் அங்க பர்சனல் புலம்பெல்லாம் உள்ள வந்துருச்சா? ஆனா அது உள்ள வருது. மறுபடியும் ட்ராக் பேக் போய் அந்த டாபிக் போயிடலாமா? கர்மாக்கு போயிருங்க. ஆமா. ஆமா. அதனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து டைவர்ட் பண்ணிடுறானுங்க. ம், இப்ப வந்துட்டு யார் ஆக்சுவலா அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணுமோ, யாரால ஆக்சுவலா அந்த பிரச்சனை நடந்துச்சோ, உனக்கு ஒருத்தன் தப்பு அதாவது ஒரு கெட்டது பண்றான், ஆர் உன்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றான், உன்னை வந்து என்ன சொல்றது, உன்னை வந்து டிஸ்கிரிமினேட் பண்றான் இல்ல அப்ரஸ் பண்றான் அப்படின்னா, ம், இது எல்லாமே பண்றவனோட தப்பு. அவன் ம், அதை மாத்தணும், அவனை மாத்த வைக்கணும். ஒரு கவர்மெண்டா ஒரு சொசைட்டியா அதை அவனை மாத்த வைக்கணும், அவனை சரி பண்ணணும். அதை ம், விட்டுட்டு நீ இப்படி பிறந்ததுக்கு உன்னோட போன ஜென்ம பாவம் தான் காரணம் இல்ல உன்னோட கர்மா தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த ம், விஷயத்தை ஈஸியா என்ன சொல்றது தொடச்சு விட்டு போயிடுறதுனால அந்த ம், பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நகர்றதே இல்லை. ம். கரெக்ட். அதனால இந்த இது 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 இப்ப நம்ம நிறைய பிரச்சனை பேசியிருக்கோம். லைக் ம், வந்து சோசியலா இதனோட இம்பாக்ட் என்ன, தேவையில்லாத பிரச்சனைக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய இம்பாக்ட், இது எல்லாமே தான் வந்துட்டு ம், கர்மாவை மட்டுமே முழுசா நம்பிக்கிட்டு வந்து இருக்கிற பிரச்சனையெல்லாம் கண்ண மூடிட்டு இருக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ம், மெயினா இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சது காரணமே. ம். உம் ஓரளவு கவர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு உம் உம் கன்க்ளூஷன் நோக்கி போலாம். எனக்கு மெயினா இதுல உம் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த இந்த கர்மாங்கிற விஷயம் தெரியல அப்படின்னா, பாவம் புண்ணியங்கிற விஷயம் தெரியல அப்படின்னா, அவன் எப்படி வந்து உம் புண்ணியம் பண்ணுவான், ஃபுல்லா பாவமா தான் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் அவனோட மெயின் ஆர்குமெண்ட். கரெக்டா? ஆமா. அதுதான் நம்மளோட உம் மெயின் விஷயமே. ஏன்னா உனக்கு வந்து பாவம் புண்ணியங்கள் தெரிய தேவையில்ல. நீ வந்து அடுத்த ஜென்மத்திலயோ இல்ல இந்த ஜென்மத்திலயோ உனக்கு திரும்பி வருது தெரிய தேவையில்ல. நீ வந்து எத்திக்கலி மாரலி நீ நல்லது பண்ணணுங்கிறது தான் கரெக்ட். ஒரு ஒரு சிவிலைஸ்டு பர்சன், ஒரு 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 தெளிவான பர்சன் இதை தான் பண்ணுவான். ரேஷனாலிட்டி, அதுதான் ரேஷனாலிட்டின்னு சொல்றோம். கரெக்டா? மொராலிட்டிங்கிறது அதுதான் மெயின். வி கீப் மொராலிட்டி அபவ் எவ்ரிதிங் இல்லையா? அது மொராலிட்டி ரொம்ப முக்கியங்கிறதுக்கு, அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா, கர்மான்னு பேசணும் அப்படின்னா, ஒருத்தவங்க கஷ்டப்படுறதுக்கு வந்து
அவங்க பண்ண தப்புகள் தான் காரணம், இல்ல அவங்க போன ஜென்மத்துல பண்ற தப்புகள் தான் காரணம்னு நம்மள திங்க் பண்ண வச்சிரும். ஆனா மொராலிட்டி என்ன திங்க் பண்ண வைக்கும் அப்படின்னா, அவங்க வந்து தே ஆர் அண்டர் ப்ரிவிலேஜ் பிகாஸ் ஆஃப் சோ அண்ட் சோ ரீசன், பிகாஸ் ஆஃப் ஐ டோன்ட் நோ டிசபிலிட்டி ஆர் இந்த கேஸ்ட் கான்ஸ்ட்ரக்ட் ஆர் இல்லைன்னா வந்து எக்கனாமிக்கல் கான்ஸ்ட்ரக்டா இருக்கலாம். இப்படி இருக்கிறதுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் சோசியல் நிறைய. ரீசன்ஸ் இருக்கு. கரெக்ட். ஆமா. எல்லாமே ம். எல்லா ஆபரேஷன் எது எதெல்லாம் நடக்கும், எல்லா காரணங்களாவே இருக்கலாம். சோ அந்த ம். காரணங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி ம். கவுண்டர் பண்றதுங்கிறத அந்த டைரக்ஷன்ல ஒர்க் பண்ண வைக்கும் மொராலிட்டி. அதுதான் வந்து ம். ஒரு ம். ப்ராப்பர் அப்ரோச். கர்மாங்கிறதெல்லாம் சும்மா வந்து கண்துடைப்பு நாடகம். எப்படி சொல்றது, வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுக்காம ஈஸியா எஸ்கேப் ஆகிறதுக்கான வழி அது. ஆ. ம். இன்னொன்னு, ஒரு ஒரு ரேஷனலா திங்க் பண்றப்போ கர்மாவை வந்து புடிச்சு தொங்கிட்டு இருக்கிற தேவை இல்லை. நான் அஹ் இந்த கர்மாவை பத்தி இந்த பிரச்சனை வந்த சமயத்துல வந்துட்டு ஒரு டிவி டிபேட்ல இவங்க மதிவதனி தெரியும்ல, ஆமா. அதுல வந்து ஒரு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர் ம். வந்து அவரு மகாவிஷ்ணு பேசினதுல என்ன தப்பு என்ன தப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. ம். அவன் இவங்க வந்துட்டு அவர்கிட்ட கேட்டான், உங்களுக்கு சுகர் பிபிலாம் இருக்கா அப்படின்னாங்க. ம். சொன்னோடனே அவர் வந்துட்டு, அந்த விஷயத்துல நான் உங்கள்ட்ட சொல்ல தேவையில்லை, அது என் மருத்துவர்கிட்ட பேசிப்பேன் அப்படின்னாரு. ம். அதே சொன்னாங்க, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த விஷயத்த நீங்க என்கிட்ட பேச தேவையில்லை, அதை போய் உங்க மருத்துவர்கிட்ட தானே பேசுறீங்க. நீங்க ம். வந்துட்டு எனக்கு போன ஜென்மத்துல நான் பண்ண பாவ புண்ணியத்தினாலதான் இந்த ஒரு ஜென்மத்துல எனக்கு வந்துட்டு பிபி சுகர் இருக்குன்ட்டு நீங்க வீட்டுல சும்மா உட்காரல, அதை போய் மருத்துவரை பார்த்து சரி சரி பண்றீங்கல்ல, அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு, அஹ் அதுதான் தேவை, கர்மாலாம் தேவையில்ல அப்படின்னு பேசுனாங்க. மாஸ் மாஸ். அதுதான் விஷயம். நீ ம். நீ வந்து இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்கல, ம். இன்னைக்கு நீ உனக்கு ஒண்ணு நடக்குது அப்படின்னா அது ம். ஏன் நடக்குது, எதனால நடக்குது, அதுல யோசிக்கணும். செல்ஃப் ரெட்ரோஸ்பெக்ஷன்ங்கிறது முக்கியம்தான். ம். நான் என்ன பண்ணேங்கிறது முக்கியம். ம். எனக்கு சுத்தி இருக்கிறவன் என்ன பண்ணா, நான் என்ன சூழல்ல இருக்கேன், இந்த ம். சூழல் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றது எல்லாத்தையுமே புரிஞ்சு அனலைஸ் பண்றதுதான் பகுத்தறிவு. கரெக்ட். அதெல்லாத்தையும் யோசிச்சு அதுக்கான ரூட் காசையோ இல்ல அதுக்கான சொல்யூஷனோ கண்டுபிடிச்சு அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகணுமே தவிர, இது ஏதோ போன ஜென்மத்துல நடந்ததுப்பா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ரீசன் இல்லாம இப்படி அப்டிராக்டா ஒண்ணு சொல்லிட்டு நகர்றதுனால எந்த முன்னேற்றமும் நடக்காது. ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஹியூமன் ரேஸா ஒரு ப்ராக்ரஸ் நோக்கி இத்தனை வருஷம் வந்திருக்கோம்ல, இதுல இருந்து நீ அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இதை விட்டு போட்டுட்டு இங்க என்ன பிரச்சனை, அதை சால்வ் பண்றதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுங்கிறத யோசிச்சு முன்னேறினாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லைன்னா ஆல்ரெடி பாதி பேர் பின்னாடி இது பேக் ரன்னிங் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. கரெக்ட். ஆக்சுவலா நம்ம தேர்ட் எபிசோட்ல பேசிப்போம் நினைக்கிறேன். இது என்னது, ரொமான்டிசைசிங் பாஸ்ட் அப்படின்னு பேசியிருப்பேன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா கரெக்டா யாருன்னு தெரியல. நம்ம வந்து சமஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா பிரச்சனையா இருக்கு, இது அவர் இல்ல இவர் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு காட்டுவாங்க. ஸோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கண்ணதா அசோசியேஷன் சொல்லியிருக்காரு. தெரிஞ்சுக்கணும்னா எபிசோட் 3ஓ 4ஓ பேசியிருப்பாரு, ரொமான்டிசைசிங் த பாஸ்ட், அந்த எபிசோட போய் கேளுங்க. அதுல வந்து அந்த ஒரு சயின்டிஸ்ட் பிலாசபர் சொல்லியிருப்பாரு என்ன, ஒரு இப்ப இருக்கிற ஒரு பர்சனோட, எனி ஆவரேஜ் பர்சனோட கலெக்டிவ் நாலேஜ் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பர்சனோட நாலேஜோட, கலெக்டிவ் நாலேஜோட அதிகமா இருக்கும். எனிவே பல மடங்கு அதிகமா இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களோட நாலேஜ்ங்கிறது உங்களோட நாலேஜ் மட்டும் கிடையாது, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கிற நாலேஜ். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு 500 வருஷம் கழிச்சு வர்ற ஒரு பர்சனோட நாலேஜ் வந்து இன்னும் பயங்கரமா இருக்கும். இதை நம்ம வந்து நம்ம குழந்தைகள்லயே பார்க்கலாம். சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்ம குழந்தைகள்லாம் பயங்கரமா வந்து நாலேஜபிளா இருக்காங்க, சீக்கிரமா வந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு. எல்லாமே ஈஸியா போன் ஆப்ரேட் பண்றாங்க. 1 வயசு 2 வயசு குழந்தைய போன் ஆப்ரேட் பண்ணுது. இது எல்லாமே வந்து கலெக்டிவ் நாலேஜ் தான். சோ அதனால வந்து அந்த காலத்துல அவர் சொன்னாரு, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லாத கொஸ்டின், நமக்கு அது போகவே தேவையில்லை. சொல்லிருக்கட்டும், அதுல இருந்து டெவலப் பண்ணி நீங்க அடுத்த லெவலுக்கு அதை ஆராய்ஞ்சு அதுல இருக்கிற தப்பு அன்னைக்கு நிலைமைக்கு அவங்க சொன்ன காலத்துல சமகாலத்துல அது எதுக்கு யூஸ் ஆச்சோ அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அதை ப்ராப்பரா எப்படி அப்ளை பண்ண முடியும்னு தெரியாம அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணுவேன்னு பண்ணக்கூடாது. அதான் மேட்ரு. அதை டெவலப் பண்ணுங்க. இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் குண்டு பல்பு கண்டுபிடிச்சாரு, அப்ப குண்டு பல்பு தான் கரெக்ட்னா இப்ப இன்னைக்கு எதுக்கு எல்இடி யூஸ் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு தான் இருக்கும். அதுதானே பண்ணுவாங்கல்ல. ஏன் வந்து இந்த ஈவினிங்ல வந்து நகை வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஈவினிங்ல வெளிச்சம் இருக்காது அதனாலதான் வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிச்சம் இல்லாம இருந்துச்சு, இன்னைக்குதான் எல்லாம் வெளிச்சம் சுத்தி லைட் இருக்குல்ல, இன்னைக்கு வெட்ட மாட்டேங்கிற அவங்க சொன்னாங்கன்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச அவங்களே இல்ல அதையும் சொல்லுவாங்க, வெட்டவும் கூடாதுமாங்க. அததான் நீ அந்த காரணத்துக்காக அப்ப அவங்க பண்ணாம இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஓகே ஹிஸ்டரின்னு நான் விட்டுருவேன். அதுதான் இன்னைக்கும் கரெக்ட்னு சொல்றதுதான் முட்டாத்தனமா இருக்கு. இல்ல லாஜிக்கலி ரெண்டுல ஒண்ணு சொல்லணும். நிஜமாவே வந்து அவங்க அந்த காலத்துல அந்த காரணத்துக்காக சொன்னாங்க அப்படின்னா இப்ப அதை நம்ப கூடாது. கரெக்டா? ஆனா அதை சொல்ல இப்பவும் பண்ண மாட்டான்.
அதான் இப்ப இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி முன்னோர்கள் எல்லாம் முட்டாள் இல்ல. அவங்க சொன்னது ம். இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி மாத்தாம நம்பிக்கிட்டு இருக்கேல்ல, நீ தான் அந்த முட்டாளு, மாத்திக்க. ஏய் ஃபூல், அந்த நீதான்டா மாதிரி. ஃபூல் அப்படின்னு. ஆமா, அவ்வளவுதாங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. ரைட்டு, ஆமா, முடிச்சிருவோம். அவ்வளவுதான். பாட்காஸ்ட் ரிவைவ் பண்ணலாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிவைவ் பண்ணலாம். அடுத்த எபிசோட்ல கொஞ்சம் ம். ரெகுலரா போட்டு ட்ரை பண்ணுவோம். ஆமா, அந்த எப்படி வழக்கம் போல பேசியிருக்கோம் வேற தெரியல எனக்கெல்லாம். நம்ம ரொம்ப வருஷங்கள் கலந்து பேசியிருக்கோம். அதனால கொஞ்சம் முன்ன பின்ன ம். இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுமையா இந்த இந்த எபிசோட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் பழசு மாதிரி வந்துருவோம்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம கேட்கறவங்களுக்கு சொல்றேன். பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய எபிசோட்லாம் பிளான் இருக்குது. ம். ப்ராப்பர் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு பண்ணணும்னு நிறைய இது இருக்குது. பண்ணுவோம் கண்டிப்பா. ம். வழக்கம் போல இதுல ஸ்பாட்டிஃபைல போயிட்டு ஃபாலோ அதெல்லாம் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ ஆமா, பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ ம். பண்றது, பழைய போஸ்ட் ரீல்ஸ் ஷேர் பண்ணுங்க இதெல்லாம் ஷேர் கண்டிப்பா. பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அல்காரிதத்துல நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வருவோம். புதைந்து போய் ம். கிடைக்கிறோம். அதனால கொஞ்சம் ஒரு தூரம் மேல ஆர்வம், வந்தோம்னா. அப்படி நிறைய ஆமா, பேர் கேக்குறாங்க, நிறைய பேர் ஷேர் ஆகுது அப்படின்னு நாங்க ஒரு ஆர்வம் வந்து இன்னும் நிறைய போடுவோம். இப்ப 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 ஆமா. இப்ப எப்படி எங்களை வந்து மெசேஜ் எல்லாம் பண்ணி வந்து உற்சாகப்படுத்துனீங்களோ, கைதட்டி பூஸ்ட் கொடுத்து உங்களுடைய பண்ண வச்சீங்களோ. கரகோஷங்களை எழுப்புங்கள் அப்படின்னு. உட்காந்து போ, உட்காருங்க எல்லாரும். ரைட்டு. சரி, ஓகே. ஸோ ம். கூடிய சீக்கிரம் இன்னொரு எபிசோட்ல சந்திப்போம். வினுஷ், நீங்க உங்க ஆமா, ஸ்டைலே தான் முடிச்சு ஒரு ஹோஸ்ட்ங்கிற ஸ்டைலும் இல்ல. முறையில. அவ்வளவுதான். பாட்காஸ்ட் எபிசோடு முடிஞ்சு போச்சு. கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த எபிசோட்ல ஓகே, சந்திப்போம். ரைட். பை பை பை. பை.